ஹே காய்ஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் ட்ராமா. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே ஒரு ஜெயிலில் தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு கைதிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, மூச்சு விட திணறிக்கிட்டு இருக்காரு. பட் அங்கே இருக்க டாக்டருக்கு என்ன பண்ணுன்னு தெரியலையா. ஸோ சீக்கிரம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்கள், நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பட் இதெல்லாம் பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டு இருந்த ஒரு கிளீனர் என்ன பண்ணுறான், அவனுமே கைதி தான். அவன் உள்ளக்கு வந்து இவரோட நெஞ்செல்லாம் தட்டு பார்க்குறான். தொட்டு பார்த்தவன் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அவரோட நடு முதுகுலையே குத்தி அங்கேருந்து பிளட்லாம் வெளியே எடுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு 2 டைம்ஸ் இப்படி பண்ணியிருப்பான். பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அவர் மூச்சு விட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே ஒரு பேப்பரில் என்னமோ எழுதி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸர் இந்த கைதியை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வர்றாங்க. வந்து பார்த்தா கைதி நல்லாவே மூச்சு விட்டுட்ருக்கான். இதை பார்க்குறவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ப்ளஸ் அந்த பேப்பர் எடுத்து படிக்கிறாங்க. அதில் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு சீக்கிரம் கூட்டு போங்கன்னு எழுதியிருக்கான். இதை பார்த்தோன்னே ஒருவேளை இது அந்த 6238 இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்படியே வெளியே போகிற அந்த கைதியோட நம்பரை காமிச்சா அவனோட நம்பர் 6238. ஆக்சுவலாக இவன் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. இதுலேருந்தே தெரியும் கண்டிப்பாக ஹீரோ ஒரு டாக்டர் தான், அதுவும் ரொம்ப டேலண்டான பர்சனாக இருக்கான். பட் எதுக்காக ஜெயிலில் இருக்கான் அப்படிங்கிறதுலாம் நமக்கு போக போக தான் தெரியும். அங்கே சீனை கட் பண்ணி இந்த ட்ராமாவோட ஹீரோனை காட்டுறாங்க. இவளுமே ஒரு டாக்டர் தான். பட் இப்போ இங்கேருந்து கிளம்புறதுக்கு கிட்டத்தட்ட சவுத் ஆஃப்ரிக்கா போகிறதுக்காக டிக்கெட்லாம் புக் பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கப்ப அவளுக்கு ஒரு கால் வருது. அங்கிள்னு சொல்லி தான் பேசுகிறா. அவர் என்ன சொன்னான்னு தெரியல. சரி ஓகே, உங்களுக்காக இந்த டைம் இதை நான் ஒரு பார்ட் டைமாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி வர்றா. லக்கேஜ்லாம் எடுத்துட்டு எங்கன்னா அதே ஜெயிலுக்கு தான். எஸ், ஹீரோ இருக்க அதே ஜெயிலுக்கு தான் வரா. இவளுக்கு கால் பண்ணது இங்க இருக்க போலீஸ் சீஃப் தான். இங்க டாக்டர் இல்லை இல்லையா இப்போதைக்கு, ஸோ கொஞ்சம் உதவியா இருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்காக தான் வந்திருக்கா. பட் இப்போ வரைக்கும் இவ சவுத் ஆஃப்ரிக்கா போகிற உண்மையை அவர்கிட்ட சொல்லவே இல்லை. உங்களுக்காக இதை நான் பண்றேன், பட் பார்ட் டைமா தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் உள்ளக்க வர்றா. அப்பதான் அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, இங்க ஒரு சைக்கோ இருக்கான், அவங்கிட்ட இருந்து நீ ஜாக்கிரதையா இருமா அப்படின்ட்டு. பட் வேற எந்த டீட்டெயிலும் சொல்லலை, பேர் சொல்லலை, எதுவுமே சொல்லலை. ஒரு சைக்கோ இருக்கான், அவன் பேசினாலும் அதை எதையுமே நீ மைண்ட்ல ஏத்திக்காத அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட ரூமுக்கு கூட்டு போறாரு. அங்க இருக்க இன்னொரு ஆஃபீஸரும் கோட்டை கொடுக்குறாங்க. ஆக்சுவலா பொதுவாகவே டாக்டருக்கு அந்த கோட் போடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரீம். அது டாக்டரா படிக்கிறப்பையும் சரி, டாக்டர் ஆனதுக்கு அப்புறமும் சரி. பட் ஹீரோயின் அந்த கோட்டை பாக்குறா. இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை அவ போட ரெடியா இல்ல. சும்மா உட்காந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இந்த இடத்துல தான் இந்த ஜெயில் எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா இங்கே பேஷண்டாக முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டாக்டரை பார்க்கறதுக்கு வர்றாங்க. பட் அவங்களோட ரீசன் என்ன தெரியுமா, எப்படியாவது எனக்கு ஒரு பெரிய வியாதி இருக்கு, என்னால் அந்த வலியை தாங்க முடியல அப்படின்னு பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எப்படியாவது எஸ்ஐ போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. ஒரு சில பேர்லாம் கொடுத்த மாத்திரையை வேணும்னே எக்ஸ்ட்ராவாக முழுங்கிட்டு வயிறு வலி அப்படின்னு சொல்லிலாம் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் எல்லாத்தையுமே அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைமில் உள்ளேருந்து ஒரு சவுண்டு வருது, எமர்ஜென்சி, சீக்கிரம் டாக்டர் வாங்கன்ட்டு. ஓடி போய் பார்த்தா ஒருத்தர் கீழே படுத்து விழுந்து கிடக்குறாரு. அவராலையும் மூச்சு விட முடியல. இவளும் போய் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. ஏன்னா உடனே ஆக்சிஜன் வாயில கொடுக்குறாங்க. பட் அவரால் அந்த மூச்சு போகவே மாட்டேங்குது. எவ்வளோ ஆக்சிஜன் கொடுத்தாலும் அவரால் வாய் வழியா மூச்சு விடவே முடியல. அந்த டைம்ல தான் கூட இருக்கவங்க கிட்ட என்ன ஆச்சு, இவர் எதுவும் சாப்பிட்டாரா, எதுவும் சிக்கிக்கிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா மீன் சாப்பிட்டான், அந்த முள்ளு கூட குத்திருச்சுன்னு சொன்னான், அதுக்கப்புறம் வீணா போன ஒரு சாப்பாடையும் சாப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவளையும் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வாய் வழியா மூச்சு போகவே மாட்டேங்குது. ஏதோ ஒன்று வாயில மாட்டிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. அந்த டைம்ல பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு கேட்குது, அவனுக்கு நெக் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்ட்டு. வேற யாரு, நம்ம ஹீரோ தான். அவன் தான் சொல்றான் அவனுக்கு நெக் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, ஏன்னா முள்ளு குத்தி இருக்கு, அதுக்கப்புறம் கெட்டு போன சாப்பாடை சாப்பிட்ருக்கான். அப்படின்னா அந்த காயத்துல பாக்டீரியா பட்டிருக்கு. ஸோ பாக்டீரியா ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி அவனோட டெக்குக்கு போகிற எல்லாத்தையுமே ஃபுல்லாக இன்ஃபெக்ட் ஆகிருக்கு. அதனால மூச்சு விட முடியல. மூக்கு வழியாகவும் சரி, வாய் வழியாகவும் சரி அவனால மூச்சு விட முடியல. ஸோ தொண்டை வழியாக தான் மூச்சு விட முடியும் அப்படின்ட்டு ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து ஹீரோயின் கையில் கொடுத்து அவன் தொண்டையில் உள்ளக்க இன்செர்ட் பண்ணு, அப்போதான் டியூப்பை விட முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு பயமாக இருக்குது, கை கால்லாம் நடுங்குது. என்ன ஃபர்ஸ்ட் டைமா, உயிரை காப்பாற்றுறோம், சீக்கிரம் புடி, நான் முடியும் அப்படின்னு கையில் கொடுத்துட்டான். அவளும் போட ட்ரை பண்ணுறா, பயந்துட்டே தான் போட ட்ரை பண்ணுறா. பட் ஒரு கட்டத்தில் சரி ஓகே, நம்ம கையில் ஒரு உயிர் இருக்குது, காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டாக்குன்னு குத்திட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ டியூப் எடுத்து கொடுக்குறான், அவளையும் இன்செர்ட் பண்ணுறா. அப்புறம் ஆக்சிஜன் பேக்கில் ஆக்சிஜனை கொடுக்கவும் அவரும் நார்மலாக மூச்சு விட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவருக்கு இருக்கிறது இன்ஃபெக்ஷன்னா சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, நான் சொன்னதெல்லாம் மறக்காமல் சொல்லிடுன்ட்டு அவன் பாட்டுக்கு எப்பவும் போல் அந்த வண்டி இருக்கு இல்லையா, க்ளீன் பண்ணுற வண்டி, அதை தள்ளிட்டு அங்கேருந்து போயிட்டான். கட் பண்ணால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஹீரோ சொன்ன மாதிரி அவனுக்கு நெக் இன்ஃபெக்ஷன் தான் ஆயிருக்கு. அதெல்லாம் ஸ்கேன் பண்ணணும்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அங்கே இருக்க நீங்களும் ஒரு டாக்டர் இதெல்லாம் ஹீரோயின் தான் பண்ணியிருக்கான்னு நினச்சி பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. எந்த எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் அவருக்கு நெக் இன்ஃபெக்ஷன் தான் ஆயிருக்குன்ட்டு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்கள் ரொம்ப டேலண்டான ஆள் அப்படின்ட்டு பாராட்டுறாரா. ஹீரோயினுக்கு அவர் மாதிரி கில்ட்டியாக இருக்குது. ஸோ அவள் உண்மையை சொல்லிட்டா, இதுக்கு பின்னாடி நான் இல்லை, வேற ஒருத்தர் தான் இருக்காரு அப்படின்ட்டு. கட் பண்ணால் அந்த அங்கிள் கூட தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் அங்கிள் சொல்கிறாரு, நான் சொன்ன சைக்கோ இருக்கானே அதான் அவன் தான்மா ஹெல்ப் பண்ணான்ல, அவன் தான் அந்த சைக்கோ அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறீங்க அங்கிள், அவரை பார்க்க ஒரு டேலண்டான டாக்டர் மாதிரி இருக்காரு, அவரை போய் நீங்கள் சைக்கோங்கிறீங்க அப்படிங்க.
அதுக்கு ஒரு ரீசன் இருக்குமா, அவன் வந்தப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு சொல்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம நிறையா படத்தில் பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு ஜெயிலில் வந்து நிறையா புல்லிஸ் இருப்பாங்க, நிறையா ரவுடிஸ் இருப்பாங்க, புதுசாக வரவங்க கிட்ட ரொம்ப புள்ளி பண்ணுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்கன்ட்டு. அதே மாதிரி ஹீரோ வந்த புதுசில் ஒரு பெரிய சண்டையே நடந்திருக்கு. எந்த அளவுனா ஹீரோட நெஞ்சில் கத்தியால் கீறி இருக்காங்க, அந்த அளவு ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு. பட் ஹீரோ என்ன பண்ணியிருக்கான், அந்த காயத்துக்கு அவனா அந்த மெடிக்கல் ரூம்குள்ளே வந்து ஊசி நூல் எல்லாத்தையும் எடுத்து அவனே அவனுக்கு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கான், அனஸ்தீசியாவே இல்லாமல். அதுதான் எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கு. ஏன்னா ஒரு இன்ச்சு வலிக்க கூட இல்லை அவனுக்கு, ஒரு ரியாக்ஷன் இல்லை, அனஸ்தீசியா எதுவுமே இல்லாமல் அவனே அவனுக்கு ஓனா தையல் போட்டு முடிச்சிருக்கான். அதை பார்த்ததுலேருந்து தான் ஒரு கைதி கூட அவன் பக்கத்தில் போக ரெடியாக இல்லை. அந்தளவு ஒரு சைக்கோமாவன். அவன்கிட்ட நீ பேசாத, தள்ளிடு அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரப்ப ஒரு பையன் என்ன பண்ணுறான், வந்து ஹீரோயின்கிட்ட பேசுகிறான். அப்போதான் தெரியுது அவன் இவரோட சீனியர் அப்படின்ட்டு. அந்த டைம்லலாம் ஹீரோயின் தான் டாப்பராகவே இருந்திருக்கா. ஸோ இப்போ நீ என்ன பண்ணுற, எங்கே ஒர்க் பண்ணுற அப்படின்ட்டு கொஸ்டினாக அடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவள் ஒரே வார்த்தையில் நான் ஃபாரின் போக போகிறேன் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டான். பட் கொஞ்சம் தூரம் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவனும் இன்னொன்று ஒரு பையனும் பேசிக்கப்போ தான் தெரியுது, 1 வருஷத்துக்கு முன்னாடி இவன் மெடிக்கல் மால் ப்ராக்டிஸ் ஏதோ பண்ணியிருக்கா. ஐ மீன் ஏதோ ஒரு எரர் ஆகிருக்கு. அந்த எரர்னால மேபி ஒரு உயிர் கூட போய் இருந்திருக்கலாம். அது என்ன அப்படிங்கிறது நமக்கு டீட்டெயிலாக தெரியலை. இவ தானடா அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த பக்கம் பேசிகிட்டு இருக்க. இங்கிட்டு வந்து ஹீரோயின் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. அவள் கையெல்லாம் பிளட்டாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதனால அவள் இங்கேயும் இருந்து போகணும்னு நினைக்கிறா போல. அங்கிளும் வந்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணாதமா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. வர்ற வழியிலலாம் அட்வைஸ் பண்ணுறாரு. அவருக்கு என்னன்னா இவ திரும்ப டாக்டர் ஆகணும் அப்படின்னா. பட் ஹீரோயின் அதுக்கு ரெடியாக இல்லை. திரும்ப அந்த கோட்டை நான் போட்டேன்னா எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கும், காலை ஃபுல்லாக ஒரு குற்ற உணர்ச்சியோட அது எனக்கு ஒரு தண்டனை மாதிரி இருக்கும், அப்படி என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் நேராக ஹாஸ்பிட்டல் வரான். இந்த இடத்துல தான் காட்டுறாங்க ஆக்சுவலாக ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட ஒரு பையன் வந்து பேசிகிட்டு இருக்கான். அவன் ஹீரோ கிட்ட ரொம்ப சாஃப்டாக நல்ல விதமாகவே பேசுகிறான்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவனோட கையில் நிறையா ரேஷஸ் இருக்குது. அதை பார்க்குற ஹீரோ, என்னது இது, நீ டாக்டர்கிட்ட போனியா, நீ உடனே டாக்டர்கிட்ட போ, வெளியே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போ அப்படிங்கிறான். இதுலேருந்தே தெரியுது ஹீரோவே இவ்வளோ பதட்டப்படுறான்னா அப்போ கண்டிப்பாக அவனுக்கு ஒரு பெரிய இஷ்யூ இருக்குன்ட்டு. பட் அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை அடுத்த வாரம் நான் ரிலீஸ் ஆயிடுவேன், ஸோ அப்போ நான் போகிறேன் அப்படிங்கிறான். அது வரைக்கும் நீ உயிரோட இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ டக்குன்னு சொல்லவும் அந்த பையனோட ஃபேஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி ஓகே, இங்கே இருக்க மெடிக்கல் ரூம் இருக்குல்ல, இங்கே இருக்க டாக்டர்கிட்டயாச்சும் காட்டு, அவங்க ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். கட் பண்ணால் கொஞ்ச நேரத்துலேயே அந்த சின்ன பையன் இருக்கா இல்லையா, அவன் ஹீரோனை பார்க்கறதுக்காக வரான். ஏன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப ஃபீவரிஷாக இருக்குது. அந்த கையில் இருக்க ரேஷஸ்லாம் அரிக்க ஆரம்பிக்குது, எரியுது, அதோட டைரியாவாக இருக்குது, வாமிட் வருது, பெயினாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை சொல்கிறான். ஹீரோயினை செக் பண்ணுறா, அவனுக்கு ஃபீவர், ரேஷஸ் இருக்குது, மேபி ஏதாவது இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி அப்பெண்டிக்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு சும்மா சாதாரண டேப்லெட்டை கொடுத்து கொஞ்சம் நேரம் படுங்கன்னு ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டா. பட் அதுக்கப்புறம் வந்து ஹீரோ பார்க்குறான், அங்கே அவன் நடுங்கிக்கிட்டு இருக்கான், அவனால் நடக்கிறத தாங்கவே முடியல. இதை பார்த்தோன்னே ஹீரோவே ஹீரோயின்ட்ட வந்து, இங்கே பாரு, சீக்கிரம் அவனை வந்து கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போ, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லு, அதை உன்னால தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். பட் ஹீரோயின் கேட்க ரெடியாக இல்லை. ஏன்னா அவனை வந்து நிறையா டைம் முடியாமல் போயிருக்கு, பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க, எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இல்லை இதில் வேறு எதுவும் இருக்குது, நல்லா யோசிச்சு பாரு, அவனுக்கு வயிறு வலி இருக்குது, டைரியா போகுது, கையெல்லாம் ரேஷஸ் இருக்குது, ஜுரம் இருக்குது, இதெல்லாம் கண்டிப்பாக நார்மல் கிடையாது. ஸோ நான் சொல்கிறது கேளு, ஒரு கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போ, அட்லீஸ்ட் கூட்டிகிட்டு போகிறதுக்கு பெர்மிஷனாவது கொடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ எவ்வளோ சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இங்கே இருக்க டாக்டர் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் இங்கே இருக்க கைதியால் வெளியவே போக முடியும், அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் எதையுமே கேட்க ரெடியாக இல்லை. ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி, நீ செகண்ட் இயர் ரெசிஸ்டன்ஸ் தானே, நீ இங்கேருந்து போகல சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு, தயவு செஞ்சு போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் பண்ணிட்டு போ, ஒரு உயிரை காப்பாற்றிட்டு போ அப்படிங்க. ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. என்னை பற்றி உனக்கு எப்படி இவ்வளோ டீட்டெயில் தெரியும், ஏன்னா நான் ஃபாரின் போகிறது கூட யாருக்குமே தெரியாது, அது எப்படி நீ கண்டுபிடிச்சுன்னு கொஸ்டினாக எடுக்கிறா, அது இப்போ ரொம்ப முக்கியமாக, நீ வச்சிருக்க திங்ஸ்லாம் பார்த்தாலே தெரியுது, எல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, அது நீ வாங்கியிருக்க ரொம்ப காஸ்ட்லியாக, அப்போ உங்ககிட்ட காசு நிறையா இருக்குது, அதோட இப்போ நீங்கள் வந்திருக்க பார்ட் டைமான்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்க அப்படின்னா நீ கண்டிப்பாக ஃபாரின் தானே போகிற, அது கண்டிப்பாக நம்ம நாட்டுக்குள்ளேயாகவும் இருக்காது, நம்ம நாட்டை தாண்டி பக்கத்து நாடாகவும் இருக்காது, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவன் நிறைய லாஜிக்கான விஷயங்களை சொல்லிவிட்டு, இங்கே பாரு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், நீ போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு தயவு செஞ்சு பெர்மிஷனை கொடுத்துட்டு போ, இல்லாட்டி அவன் உயிரே போயிடும் அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு தான் அங்கேருந்து கிளம்புறான். பட் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிருச்சு. இதுக்கிடையில் சீஃப் கால் பண்ணி கூப்பிட்றாரு. வந்து பார்த்தா அங்கே ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக கொரியாவில் இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோட சீஃப் தான் இவங்க, அதோட இவங்களோட பொண்ணு தான் ஹீரோயின். இப்போ வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கே இப்போ போக போகிறா அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிருக்கு, ஸோ நீ போகக்கூடாது, திரும்ப ஹாஸ்பிட்டல் வான்னு கூப்பிட்றாங்க. பட் ஹீரோயின் அதுக்கு ரெடியாக இல்லை. என்னால் அந்த குற்ற உணர்ச்சியோடு இருக்க முடியாது, நான் உங்களுக்கும் கஷ்டத்தை தரேன்,
ஸோ நான் போகணும்னு நினைக்கிறேன், ரொம்ப தூரமாக போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பட் அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போயிட்டா. இதுக்கு மேலே இவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அவள் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கா, எனக்கு புரியுது, அவள் காயப்பட்டிருக்கா, அதுலேருந்து அவள் வெளியே வரணும்னு நினச்சா வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இங்கே ஹீரோயின் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அவள் பாட்டுக்கு கிளம்பிட்டா. ஆனால் அந்த டைமில் தான் உனக்கு அந்த 5353 இருக்கான் இல்லையா, அவனோட நம்பர் தான் அது. அவன் அங்கே அப்படியே ஒரு மாதிரி ஷிவராக ஆரம்பிச்சிட்டான். கிட்டத்தட்ட ஃபிட்ஸ் வந்த மாதிரியும் இருக்குது, மூச்சும் விட முடியலை. அங்கே இருக்க ஜெயில் கைதிங்களாம் கத்தவும் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவனை வந்து மெடிக்கல் ரூமுக்கு கூட்டிகிட்டு வராங்க. பட் அங்கே தான் டாக்டரே இல்லையே, வேறு என்ன பண்ண முடியும்? 911க்கு கால் பண்ணுங்கள், ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அடுத்த செகண்டே வந்துட்டான். வந்து பார்க்கலாம், அவன் கால் எல்லாமே அந்த ரேஷஸ் இருக்குது, கையில் மட்டும் கிடையாது. இங்கே கங்ஷி எங்கே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயின் பேர் தான் கங்ஷி. அவங்களாம் சொல்கிறாங்க கங்ஷி இல்லை, அவள் போயிட்டான்ட்டு, நம்ம ஆம்புலன்ஸ் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணுன்னு சொல்கிறாங்க. பட் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இல்லை, இவனை காப்பாற்ற கங்ஷியால் மட்டும்தான் முடியும், அவன் தான் இவனை காப்பாற்றணும், சீக்கிரம் அவங்கள வர சொல்லுங்க அப்படிங்க. இங்கே ஹீரோயின் ஜெயிலை தாண்டி வெளியவே வந்துட்டா. ஈவன் டாக்ஸிக்குள்ளே ஏற போயிட்டா. அப்போ தான் அந்த ஆஃபீஸர் ஓடி வர்றாரு, உங்களை வர சொல்கிறாங்க, அந்த பையனுக்கு ரொம்ப முடியலை, உங்களால் மட்டும்தான் உயிரை காப்பாற்ற முடியுமா அப்படிங்க. ஹீரோயினுக்கு புரியலை. அதை யார் சொன்னான்னு கேட்க, அந்த 6238 தான் சொன்னான், சீக்கிரம் உங்களை வர சொல்கிறாங்க அப்படிங்க. ஹீரோயின் யோசிக்கிறா. அவளுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஹீரோ வந்து எவ்வளோ டேலண்டான பர்சனாக இருக்கான் அப்படின்ட்டு. அவனே நம்மளால தான் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறான்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்லன்னு தெரிஞ்சு அவளே வந்துட்டா. வந்த உடனே ஹீரோவும் சொல்கிறாங்க, பாரு அவன் உயிர் உன் கையில் தான் இருக்குது, அவனை நீ தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறான். எனக்கு புரியலை, நான் என்ன பண்ணணும், என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறா. இல்லை, அவனோட உயிர் உன் கையில் தான் இருக்குது, நீ தான் அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின்குள்ளே என்னமோ ஒரு மாதிரி ஏதோ வந்த மாதிரி இருக்குது. ஒரு நாளாக அவளால் ஒரு உயிர் போச்சுங்கிற ஒரு கில்ட்டில் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். பட் டீட்டெயிலாக அது தெரியலை. ஆனால் இப்போ ஹீரோ சொல்கிற அந்த ஒரு வார்த்தை, என்னால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியுமா, என்னால் முடியுமா, ஆமாம் நான் ஒரு டாக்டர், நான் கண்டிப்பாக ஒரு உயிரை காப்பாற்றுவேன், அவனை நான் காப்பாற்றுறேன், சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும்னு கேட்குறா. ஃபஸ்ட்டு முதல்ல அந்த ஷூ லேஸை கட்டு, அந்த ஒரு நிமிஷத்தில் நீ ஒரு உயிரை கூட காப்பாற்றலாம், எப்போவுமே ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கணும், சீக்கிரம் அதை கட்டு அப்படின்னு சொல்கிறான். அவளும் கட்டிட்டா. சரி நெக்ஸ்ட்டு சொல்லுங்கள் நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்க. இவனை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறான். அதை தானே எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க, நீ என்னென்னா இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஹீரோயினும் சரி ஓகே நீ சொல்கிறல, நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு கேட்டால், நீ ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போ, அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படிங்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியலை. சரி ஓகே அப்படின்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டா. சேம் ஹாஸ்பிட்டல், அதே அந்த லீங்கிற டாக்டர் தான் இருக்கான். அவன் வந்தோடனே என்னாச்சுன்னு கேட்க, இவனுக்கு ஆக்சுவலாக கிட்னியை வந்து ஸ்கேன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனுக்கு புரியலை, கிட்னியை ஸ்கேன் எடுக்கணுமா, ஏன் உடனே அதை பண்ண சொல்கிறீங்க, இவனுக்கு ரேஷஸ் இருக்குது, ஜுரம் இருக்குது, மேபி வேறு ஏதாவது இருக்கலாம் அப்படிங்க. இல்லை நீங்கள் கிட்னி ஸ்கேன் தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும், நம்ம கிட்னியை செக் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அந்த லீவ் பிடிச்சிட்டான். யார், அந்த 6238 அவன் தான் சொன்னானா, அவனோட பெரிய இம்சையாக இருக்குது, தயவு செஞ்சு அவன் பேச்சை கேட்காத, அவன் நிறையா போய் சொல்கிறான், அவனுக்கு சரியாக ஒன்றுமே பார்க்க தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக என்னன்னா இந்த ஹாஸ்பிட்டல் தான் ஜெயிலுக்கு பக்கத்தில் இருக்குது, அங்கே இருக்க நிறையா பேஷண்ட் இங்கே தான் வருவாங்க. அப்படி வர்ற எல்லாருமே ஹீரோ வந்து என்ன சொல்லியிருப்பானோ அதை தான் சொல்லியிருப்பாங்க, அதுதான் கரெக்டாகவும் நடந்திருக்கும். நிறைய டைம் வந்து இந்த லீங்கிற டாக்டருக்கே வந்து என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிருக்காது. ஹீரோ தான் சொல்லியிருப்பான் அவனுக்கு என்ன பிரச்சனை, இந்த பேஷண்ட்க்கு என்னாச்சு, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு கொண்டு சொல்லியிருப்பான். அது ஒரு டாக்டராக இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி கோவத்தை வர வச்சிருக்கும் இல்லையா, அவரோட தன்மானத்தை தீன்ற மாதிரி. அந்த மாதிரி தான் இந்த லீக்கும் இருந்திருக்கும். அதனால தான் இப்போ அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதனாலேயே ஃபஸ்ட்டு லீ அதை எடுக்க ரெடியாகவே இல்லை. பட் அதுக்கப்புறம் கிட்னியை செக் பண்ணால் இவங்க நினச்ச மாதிரியே கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது. இது இவனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அதுக்கு மேலே அவர் எதுவும் சொன்னாரா அப்படிங்க. உடனே ஹீரோயின் கால் பண்ணுறா, நீங்கள் நினச்ச மாதிரியே கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது, நம்ம இப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்க, அவனுக்கு ஃபேப்ரி டிசீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறான். ஆக்சுவலாக இது ஒரு ஜெனடிக் ப்ராப்ளம், லட்சத்தில் ஒரு ஆளுக்கு மட்டும் வருது, அதுவும் குடும்பத்தில் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அது ஒரு ஜெனடிக் ப்ராப்ளமாக இருக்கிறனால அது கண்டிப்பாக இவனுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அதுவும் லட்சத்தில் ஒரு ஆளுக்கு அப்படின்ட்டு. பட் ஹீரோ கரெக்டாக நீ கெஸ் பண்ணிப்பாரு, அந்த சிம்டம்ஸ்லாம் பாரு அப்படிங்க. இதுக்கு வயிறு வலிக்கும், டைக்ரியா போகும், ரேஷஸ் வரும், அப்புறம் அதே மாதிரி ஃபீவர் இருக்கும், மூச்சு விட முடியாது, ஒரு கட்டத்தில் ரொம்ப போனால் இவங்களோட கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும், எல்லாமே நடக்கும். அதை தான் சொல்லுவோம். ஹீரோயின் உடனே வந்து லீ கிட்ட சொல்கிறா. பட் லீ அதை கேட்கவே மாட்டான், கிடையவே கிடையாது, இந்த ஃபேப்ரிலாம் கிடையவே கிடையாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு அவனோட ட்ரீட்மெண்ட்டை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயினும் விடவே இல்லை. ஹீரோ சொல்கிறான் இது உன் கையில் தான் இருக்குது, நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவனால் வெளியே வர முடியாது இல்லையா, அதனால சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் வந்து என்னமோ தோணுது ஹீரோ சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அதனால அவளும் என்ன பண்ணிட்டா, எந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ஃபேப்ரிக்கான டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு ஃபுல்லாக சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நிறையா விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து ஃபைனலி கொண்டு வந்து லீ கிட்ட கொடுக்குறா. நான் உங்கள் பேரில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் தான் பண்ணணுன்ட்டு. லீக்கு ஒரு மாதிரி டச் ஆயிருச்சு. ஏன்னா அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஹாஸ்பிட்டலே நீங்கள் தான் ஒரு பெரிய டாக்டர், உங்களால தான் அது முடியும் அப்படிங்கிற மாதிரி சில பிட்டெல்லாம் போடுறாளா. லீக்கும் சரி ஓகே இவ சொல்கிறா, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம், சிம்டம்ஸ்லாம் அப்படி தானே இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நோய் தெரிஞ்சால் தானே அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டே எடுக்க முடியும். அவன் அங்கே மூச்சு விட கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், என்ன வேணால் நடக்கலாம். இப்படியே விட்டால் கிட்னி கூட நிஜமாலே ஃபெயிலியர் ஆகி அவன் உயிருக்கே ஆபத்தாக வந்து முடியலாம்.
அதான் சொல்லவும் இவனும் சரி ஓகே அப்படின்னு டெஸ்ட் எடுக்க ஓகேன்னு சொல்லிட்டான். அதனால டெஸ்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. டெஸ்ட் ரிசல்ட்டும் வருது. இவங்க நினைச்ச மாதிரி ஹீரோ சொன்ன மாதிரி அவனுக்கு ஃபேப்ரிஸ் டிசீஸே இல்ல. அதுதான் டெஸ்ட் ரிசல்ட்ல வந்திருக்கு. இதனால லீக் அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா அது ஒரு டாக்டரா இருக்கவனுக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் தானே. இவனோட பேரை யூஸ் பண்ணி தான் அந்த டெஸ்ட்டே எடுத்திருக்கான்ல. அதனால ரொம்ப டென்ஷன் ஆகுறான். அது மட்டும் இல்லாம நீ ஹீரோவை நம்புறல, அவன் யாருன்னு தெரியுமா, எதுக்காக ஜெயில இருக்கான்னு தெரியுமா அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்லவும் இவ அறக்க பறக்க ஓடி வரா. எங்கன்னா ஜெயிலுக்கு தான் வர்றா. வேகமா வந்து அவளோட சிஸ்டம்ல ஹீரோ பத்தின டீட்டெயில் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை செக் பண்ணி பார்க்குற அவளுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஆக்சுவலா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு கேன்சர் பேஷண்ட்டை கொலை பண்ணியிருக்கான். அதுக்கு அவன் என்ன ரீசன் சொல்லியிருக்கான்னா, அவர் கேன்சரால வலி தாங்க முடியாம ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தாரு. எப்படி இருந்தாலும் அவர் இறந்து போயிடுவாரு. ஸோ அவருக்கு கொடுக்க வேண்டிய நார்மல் டோசேஜை தாண்டி அதிகமாக பெயின் கில்லர் கொடுத்துருக்கான். அதனால அவர் இறந்து போயிருக்காரு. இந்த கோர்ட் கேஸுக்கும் வந்திருக்கு. அங்க ஒரு லாயர் நின்று வாதாடிக்கிட்டு இருக்கான். அவன் சொல்றான், கொலைக்கும் கருணை கொலைக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க பண்ணது கருணை கொலையே கிடையாது, அது ஒரு கொலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, அது ஒரு கருணை கொலை அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ சொல்றான். ஏன்னா அவருக்கு வந்து கேன்சர் இருக்கு, அவர் செத்து போயிடுவாரு, வலி தாங்க முடியாம துடிச்சாரு. ஸோ நான் அவருக்கு பெயின் கில்லர் அதிகமாக கொடுத்தேன்ட்டு. அதோட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டு, ஆக்சுவலா ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட் தான். அதாவது ஆப்ரேஷன் பண்றப்ப வலி தெரியாம இருக்க இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட் தான் இவங்க 2 பேருமே. ஸோ பெயின் மேனேஜ்மெண்ட் தான் ஹீரோ படிச்சிருக்கான். அதனாலே பெயின் கில்லரை அதிகமான டோசேஜில் கொடுத்ததுனால அந்த கேன்சர் பேஷண்ட் வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ அதனால தான் ஹீரோ இப்போ ஜெயிலில் இருக்கான். 3 வருஷம் ஆச்சு. இதை பார்க்குற இவளுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைம்ல ஹீரோ வேகமாக வரான். என்ன சொல்றான்னா, சில டைம்ஸ் டெஸ்ட்டில் கூட ஃபேப்ரிஸ் தெரியாது, பட் நம்ம கண்டிப்பாக இன்னொன்று ஒரு டெஸ்ட் எடுக்கணும். அதில் எடுத்தோன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும், ஜெனட்டிக் டெஸ்ட் எடுத்தால் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கப்ப ஹீரோயின் சைலண்டாக இருக்கா. நான் உன்கிட்ட தான் பேசுகிறேன், உனக்கு காது கேட்குதா இல்லையா, சீக்கிரம் போ போய் டெஸ்ட் எடு அப்படிங்க. நான் ஏன் நீ சொல்றது கேட்கணும், நீ ஒரு கொலகாரம் தானே அப்படின்ட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டான். சொல்லு, அது எப்படி, கேன்சர் இருக்குதான், அவங்க செத்துருவாங்க தான், ஆனா அதுக்குன்னு நீயே கொல்லுவியா, அப்ப எத்தனை பேரை கொல்லுவ, எப்படி உன்னால கொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் இது தப்பு தானே, 1000 காரணத்தை அவன் சொன்னாலும் அது தப்பு தான். இருந்தாலும் ஹீரோ சொல்றான், அவங்க வழியில துடிச்சாங்க, அவங்களுக்கே சாகணும்னு ஆசை இருந்துச்சு, நான் அதை பண்ணேன், இப்ப அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இவ்வளவு நேரம் ஹீரோ வந்து ஜெயில இருக்கான், என்ன ரீசன் அப்படின்னா தெரிஞ்சிருக்காது. பட் இவன் பண்ணதை வச்சே இவன் ஒரு பெரிய டாக்டர், டேலண்டான பர்சன் அப்படிங்கிற ஒரு மதிப்பு இருந்திருக்கும். அந்த மதிப்பு இப்போ ஃபுல்லா டவுன் ஆயிருச்சு. ரொம்ப கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்கா. டக்குனு ஹீரோவே, நீயுமே அந்த தப்பை தானே பண்ணியிருக்க, உன் கையால ஒரு உயிர் போயிருக்கு தானே அப்படின்னு கேட்கவும் அவ ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிட்டா. ஃபிளாஷ்பேக்ல திரும்பவும் அவ கையெல்லாம் ரத்தம், ஏதோ வயிற்றுல கையை வச்சு அமுக்கிட்டு இருக்கா. ரத்தம் பயங்கரமா வெளியே வந்துகிட்டு இருக்கு. கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல அப்படியே உடஞ்சு போய் உட்கார்றான். ஏன்னா அந்த பர்சன் உயிரோட இல்லை போல. அந்த மாதிரி சீன்லாம் காமிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கவும் அவளுக்கும் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாரு, இப்ப அது பிரச்சனையே கிடையாது, நான் கொன்னேன் கொல்லல, பண்ணேன் பண்ணல, அது தப்பு சரி அதெல்லாம் இப்ப முக்கியம் கிடையாது. இப்போ ஒரு உயிர் உன் கையில இருக்கு, அந்த உயிரை நீ கொல்ல போறியா, இந்த உயிரை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தான். உன்னோட இன்னொரு பேஷண்ட் அங்க ஹாஸ்பிட்டல்ல உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு போய் காப்பாத்து ப்ளீஸ், நான் சொல்றது கேளு, இந்த ஒரு டெஸ்ட்டை மட்டும் எடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றான். ஹீரோ என்னதான் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருந்தாலும் இப்போ ஒரு உயிர் இவ கையில தானே இருக்கு. ஸோ அகைன் ஹாஸ்பிட்டல் வர திரும்ப லீ கிட்ட பேசுறான். பட் இவளால ஒன்றும் பண்ண முடியல. பிகாஸ் ரிசல்ட் எல்லாமே ஃபேப்ரி டிசீஸ் இல்லைன்னு காட்டுது. இல்லாத ஒரு டிசீஸ்க்கு அதுக்கான மருந்து கொடுத்தா என்ன ஆகுறது. ஸோ அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதனால அவனுக்கு வந்து வேற பிரச்சனை தான் இருக்கு, அதுக்கான ஆன்டிபயோட்டிக் தான் நாங்க கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு அதை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதை கேட்கிற ஹீரோவால ஏத்துக்க முடியல. அப்படியே கிளாக்க பாக்குறான், மணி 12 ஆக போகுது, 1/4 மணி நேரம் தான் இருக்கு, ஒரு 15 மினிட்ஸ், அது வரைக்கும் நீ எப்படியாவது பண்ணிரு, அவங்கள அந்த இன்ஜெக்ஷனை போட விடாத ப்ளீஸ், சொல்றது கேளு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினை எவ்வளவு தடுக்க பாக்குறா. பட் லீ கேட்காம அவனுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். பட் அந்த டைம்ல தான் அந்த பையனோட அப்பா வந்து வெளியே நின்று அழுதுகிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயினுக்கு உண்மையே தெரியுது, ஆக்சுவலா என்னோட அக்கா வந்து இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு கிட்னி ப்ராப்ளம் தான் இருந்திருக்கு. இப்ப அண்ணனுக்குமே கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு, அவருமே வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கண்டிப்பா இதுவும் அந்த மாதிரியான டிசீஸா தானே இருக்கணும், சொல்றதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வந்து லீ கிட்ட சொன்னாலும் லீ கேட்க மாட்டான். பட் அந்த டைம்ல தான் ஹீரோ என்ட்ரியை கொடுக்குறான். எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு, எப்படி இவன் ஜெயில இருந்து வெளியே வந்தான்ட்டு. இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, இவனோட அந்த ஜெயில் தண்டனை முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு 12 மணியோட முடியுதுன்ட்டு. அதனால ஹீரோ எப்படியாவது 15 நிமிஷம் நீ அதை வந்து பாத்துக்கன்னு சொல்லியிருப்பான். இப்போ உள்ளக்க வந்தவன் அவன் பாட்டுக்கு இன்ஜெக்ஷன் எடுக்கிறான், போட போறான். பட் லீ தடுத்துட்டான். ஒரு நிமிஷம் நீ என்ன, நீ பாட்டுக்கு போற, நீ என்ன டாக்டரா, இப்ப இன்னும் நீ டாக்டர் ஆகல, வெளியே வந்திருக்க, உன் லைசன்ஸ் கேன்சல் தான் பண்ணிருக்காங்க, அது தெரியல உனக்கு அப்படின்னு சொல்லவும் ஹீரோ உடனே ஹீரோனை பாக்கலாம். நீ டாக்டர் தானே காங்ஷி, நீ டாக்டர் தானே அப்படிங்க. அவ பார்த்துட்டு ஆமா நான் டாக்டர் தான், கொடுங்க நானே போறேன் அப்படின்ட்டு டக்குனு அந்த இன்ஜெக்ஷனை போட்ட கொஞ்ச நேரத்திலேயே இவனோட உடம்பு ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. பட் அதுக்கப்புறம் பார்த்தா கண்ணை திறக்கிறான், கண்ணை திறந்து பேச ஆரம்பிச்சிட்டான். இவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, அது ஃபேப்ரிஸ் தான், அகைன் என்னோட பிளட் எடுங்க, நீங்க ஜெனடிக் டெஸ்ட் எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப உள்ளக்கு அந்த அண்ணன்காரு வராரு. அவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் லீக்கே புரியுது. ஏன்னா அவருக்குமே கிட்னி ஃபெயிலியர் இருக்கு, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட அக்காவுமே இந்த பிரச்சனையால தான் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது
தெரியுது இந்த பையனோட அம்மா அவங்களுக்கு இதே பிரச்சனை சேம் ஃபேப்ரி டிசீஸ் இருந்திருக்கு. பட் அப்பா வந்து அவங்களுக்கு அது தெரியல, பெருசா ஏதாவது இருக்காது, சும்மா சாதாரண வயிற்று வலி வாந்தி ஜுரம் அப்படின்ட்டு அதுக்கு ட்ரீட்மெண்டே பார்க்காம இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்க இறந்தே போயிருக்காங்க. அம்மாவுக்கு இருந்தனாலதான் 3 பசங்களுக்குமே வந்திருக்கு. அக்காவும் இறந்து போயிட்டாங்க. இப்ப அண்ணனும் வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலைமை இவனுக்கும் வந்துச்சுன்னா இவனுமே இதே மாதிரி தான் போவான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் லீ அகைன் என்ன பண்றான்னா இவளோட பிளட்டை எடுத்துட்டு அவனே போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா எஸ் கரெக்ட், இவனுக்கு ஃபேப்ரி டிசீஸ் தான் இருக்கு. இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ லீயே ஒத்துக்கிட்டா என்னை மன்னிச்சிருங்க, அவனுக்கு ஃபேப்ரி டிசீஸ் இருக்கு, நம்ம அதை சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பதான் ஹீரோக்கு வந்து ரிலீஃபா இருக்கு. ஏன்னா ஹீரோக்கு வந்து இவன் ஒரு தம்பி மாதிரி. 2 பேரும் சேர்ந்து காஃபிலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இவன் காஃபிலாம் சூப்பரா போடுவான் போல, சீக்ரெட்டா தான் பண்ணியிருக்கான். அப்பவே சொல்லியிருக்கான் நான் ஒரு காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணுவேன், நீங்க கண்டிப்பா வரணும், உங்களுக்காக நான் ஸ்பெஷலா போட்டு கொடுப்பேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஒரு மாதிரி கண் கலங்குறா. ஹீரோக்கே கண் கலங்குது. கட் பண்ணா சரி ஓகே இப்போ ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சு. ஹீரோ எங்கடா அப்படின்னு பார்த்தா அவன் எஸ்ஐ போயிட்டான். இவளும் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணி வர்றான். அவன் பாட்டுக்கு வந்தவன் ஒரு கார்ல ஏறுறான், போய்கிட்டே இருக்கான். ஹீரோயின் பின்னாடியே கத்தி ஓடி வர்றா. டாக்டர் நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லி தான் கூப்பிட்டுக்கிட்டே வர்றா. பட் ஹீரோ எதையுமே காதுல வாங்க ரெடியா இல்ல. அவ ஓடி வரத கண்ணாடி வழியா பார்த்தாலும் அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஆனா இதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு அவ எடுத்திருந்த முடிவே மாத்தணும்னு தோணுது. அகைன் டாக்டர் கோட்டை போட்டு டாக்டர் ஆகணும், உயிரெல்லாம் காப்பாத்தணும்னு தோணுது. ஏன்னா இப்ப அவ கையால ஒரு உயிரை காப்பாத்திருக்கா இல்லையா. சோ திரும்ப டாக்டர் ஆகுறதுக்கு முடிவு பண்ணிட்டான். கட் பண்ணா இங்க ஹாஸ்பிட்டல், அதாவது நம்ம ஹீரோயினோட அம்மா சீஃபா இருக்காங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அங்க அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் திரும்ப வரப்போறா அப்படின்ட்டு. உடனே ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன அவ வராளா, அவளால இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்ட்டு நிறைய பேர் ஒரு மாதிரி பேசுறாங்க. அதுலயே அங்க ஒரு பொண்ணை காட்டினா அவளோட ஃபேஸுமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகுற மாதிரி தான் இருக்கு. அவளுக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இப்ப ஹீரோட காமிக்கிறா. ஆக்சுவலா அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட் தானே. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அங்க இருக்க எல்லாருக்கும் வணக்கம் வச்சா யாருமே இவகிட்ட பேச ரெடியாவே இல்லை. ஒருத்தர் தான் என்ன பண்ணா, சரி ஓகே வந்துட்டியா, ஓகே ஓகே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சும்மா ஃபார்மலா பேசிட்டு போயிட்டு யாருமே பேச ரெடியா இல்லை. அவ உடனே கம்மி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்டா. நான் உங்ககிட்ட பேசவே பிடிக்கலன்னு சொல்றேன், தயவு செஞ்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போச்சுக்கிட்டு போறா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. அவளோட கபோர்டு ஓப்பன் பண்றா. அதுக்குள்ள அவளோட அந்த கோட் இருக்கு. எடுத்து போட்டோ எடுத்து யாருக்கும் மெசேஜ் அனுப்புறா, நான் வந்து திரும்ப இந்த கோட்டை போட போறேன் அப்படின்ட்டு. அந்த மெசேஜ் ஒரு போனுக்கு போகுது. பட் அந்த பர்சன் அங்க கோமால இருக்க மாதிரி காட்டுறாங்க, ஃபேஸ கூட காட்டல. இவ கோட்லாம் போட்டுட்டு வெளியே வரப்ப சடனா யாரும் இடிச்சிட்டு போறாங்க. அச்சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. பின்னாடி இருந்து பார்க்க அப்படியே ஹீரோ மாதிரியே தெரியுது. இவளுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோவா அப்படின்ட்டு பின்னாடியே போறா. அவளுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியுது அது ஹீரோ தான் அப்படின்ட்டு. ஹீரோ என்ன பண்ணா கையில கோட்டை வச்சிருக்கான். அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். லெஃப்ட் முன்னாடி நின்று அந்த கோட்டை போட்டுட்டு அப்படியே திரும்பினா ஹீரோயினை பாக்குறான். என்ன நம்ம 2 பேரும் திரும்பவும் மீட் பண்ணிட்டோம் போலயே அப்படிங்க. ஹீரோயினுக்கு வந்து நம்பவே முடியல. திரும்ப ஹீரோ பாப்போமா பார்க்க மாட்டோமா, அவனை கான்டாக்ட் பண்ண ஒரு நம்பர் கூட இருந்திருக்காது. பட் இப்ப கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான் அப்படின்னு ஷாக்கிங் கூட பாக்குறா. அப்படியே சீனை கட் பண்ணி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்னாச்சு அப்படிங்கறத காட்டுறாங்க. ஹீரோ வெளியே வந்திருப்பான் இல்லையா, என்ன பண்ணிருப்பான்னா இந்த பாக்ஸிங் நடக்கிற ஒரு இடத்துக்கு போயிருப்பான். அங்க ஒரு பாக்ஸர் வந்து செம்மையா அடி வாங்கிட்டு இருக்காரு. அவர் நல்லதான் ஃபைட் பண்ணுவாரு. என்ன சொல்லணும்னா ஒரு ஸ்டார் பாக்ஸர் மாதிரி. அவருக்கு நிறைய ஃபேன்லாம் இருக்காங்க. பட் என்னன்னு தெரியல, இப்ப செம்மையா அடி வாங்குறாரு. எந்த அளவுனா அவரோட ஒரு கண்ணே வந்து வீங்கி பிளட் கிளாட் ஆகி அந்த கண்ணே பார்க்க முடியல அவரால். இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோ என்ன பண்ணா டக்குன்னு வந்து இப்ப பாருங்க, அவருக்கு நீங்க இங்க இருக்க ரத்தத்தை எடுக்க கட்டி அவரோட கண்ணே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கண் டாக்டரா அப்படின்னு கேட்க, இல்ல நான் அனஸ்தீசியா டாக்டர் தான், பட் என்னால இதை பண்ண முடியும், எனக்கு இந்த எக்யூப்மெண்ட்லாம் கொடுத்தீங்கன்னா நான் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படிங்க. அந்த பாக்ஸருமே சரி ஓகே நீங்க இப்ப இந்த ரத்தத்தை எடுங்க, ஏன்னா நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஹீரோ என்ன பண்றான்னா அங்க இருக்க எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணி அவரோட கண்ணு ஓரமா ஒரு கீரையில போட்டு அங்க பிளாட் ஆயிருக்க ரத்தத்தெல்லாம் வெளியே எடுக்கிறான். எடுத்ததுக்கு அப்புறம் அவரோட கண் நார்மல் ஆயிடுச்சு. கட் பண்ணா அடுத்த நாள் என்ன பண்ணிருக்கான், ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப கூலா காஃபிலாம் வாங்குறான். ஹாட் காஃபி தான் வாங்குறான். பட் சூடாவே எதையுமே குடிக்க மாட்டான் நம்ம ஹீரோ. ரொம்ப ஊதி ஊதி ஆற வச்சுதான் குடிப்பான். அந்த மாதிரி குடிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியா தான் வந்துட்டு இருக்கா. இப்பதான் நம்ம ஹீரோயின் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, ஹீரோ இங்க வரப்போறோம் அப்படிங்கிற விஷயத்த போர்ட் மீட்டிங் வச்சு அங்க இருக்க இந்த பெரிய அந்த தலைங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஹெட் டாக்டர்லாம், அவங்க கிட்ட எல்லாம் சொல்ல அவங்களுக்குலாம் கோபம் வருது. பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவன் ஒரு கொலைகாரன், ஒரு உயிரை கொண்டிருக்கான், அவனை போய் கூட்டு வரீங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்ட்டு ஒரு சீனியர் டாக்டர் எல்லாம் கொந்தளிக்கிறாரு. என்னதான் கேன்சர் பேசுறதுனாலும் ஒரு உயிரை எடுக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு, அவன் அதை பண்ணியிருக்கான், அவனை போய் கூட்டு வரீங்க ஆச்சா புஷான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஹீரோயின் அம்மா தெளிவா சொல்லிட்டாங்க, இது என்னோட முடிவு கிடையாது, அவனை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவன் இங்கதான் வேலை பார்க்க போறான். உங்களுக்கே அவனை பத்தி தெரியும்ல, அவனுக்குலாம் பட்ட பேர் என்ன தெரியுமா, 10 செகண்ட் டாக்டர். ஏன்னா ஒரு பேஷண்ட் பார்த்தா 10 செகண்ட் தான். அந்த 10 வினாடில அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, எதனால வலிக்குது, என்ன காரணமா இருக்குன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு சரி பண்ணிடுவான். அப்படி ஒரு டேலண்ட் இருக்க டாக்டர். ஸோ கண்டிப்பா அவன் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும் அப்படின்ட்டு ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாங்க. அங்க இருக்க இன்னொரு லேடி, அதாவது நம்ம ஹீரோயின் அம்மாவோட ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட, அவங்களுமே வந்து சப்போர்ட் பண்றாங்க. பட் வேற யாருக்குமே பிடிக்கல. யாருதான் ரெக்கமெண்ட் பண்ணிப்பா அப்படின்ட்டு இந்த சீஃபும் சீனியர் டாக்டரும் பேசிட்டு இருக்கப்பதான் அந்த சீஃப் சொல்றாரு, ஹெல்த் மினிஸ்டர் இருக்காருல்ல,
அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு, எதுக்காக இப்படி பண்ணியிருக்காருன்னு தெரியல அப்படின்னா பேசிட்டு இருக்காங்க. ஹெல்த் மினிஸ்டரே வந்து ஹீரோக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு போல. அதனால அவனோட லைசன்ஸ் இப்போ கிடைச்சிருச்சு, அகைன் இங்க ஜாயின் பண்ணிட்டா. இந்த டைம்ல தான் ஹீரோ ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவன் சொல்றான், திரும்பவும் நம்ம பார்த்துட்டோம்ல அப்படின்ட்டு. ஹீரோயினால நம்பவே முடியல. அதோட நீயும் போகல போலயே, அகைன் வந்துட்ட, போட்டுட்டியா, டாக்டராக ரெடி ஆயிட்டியா அப்படின்ட்டு ரொம்ப கூலா பேசுறான். ஆனா இந்த டைம்ல தான் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பாக்ஸர் இருக்காரு இல்லையா, அவர் காலில் அடிபட்டு வர்றாரு. அதோட அவர் வந்த உடனே எனக்கு வந்து டாக்டர் சா தான் வேணும், அவரை கூப்பிடுங்க அப்படிங்க. இப்படி ஹீரோ ஹீரோயின் பேசிட்டு இருக்கப்பே வேகமா ஒரு டாக்டர் ஓடி வந்து, நீங்க தான் அனிஸ்தீசியா டாக்டரா, உங்களை பார்க்கணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படிங்க. ஹீரோ நேரா வர்றான். வந்து பார்த்தா அந்த பாக்ஸருக்கு வந்து கண்ணில் இது பண்ணதை ஹீரோ சரி பண்ணிருப்பான் இல்லையா. பட் இன்னைக்கு காலையில அகைன் வந்து கண்ணு ஒரு மாதிரி மங்களா தெரிஞ்சிருக்கும், மயக்கம் வந்திருக்கும். அதனால கீழே வந்து காலில் வேற அடிபட்டுருச்சு. அதுதான் சொல்றாரு. பட் எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துட்டாங்க, ஏன்னா பெரிய பாக்ஸர் அப்படிங்கறனால எல்லா ஹெட் டாக்டருமே இங்கதான் இருக்காங்க. கண்ணை செக் பண்ணியாச்சு, காலை செக் பண்ணியாச்சு, எல்லாமே நல்லா தான் இருக்கு. இப்ப டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் ஹீரோ வந்த உடனே அவன் கண்ணு அதை ஒட்டியிருப்பான். அந்த இதை பிச்சு விட்டுட்டு கண்ணை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு, நம்ம எதுக்கும் நியூராலஜி போகலாமா அப்படின்னு சொல்றான். நரம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு ஹீரோக்கு தோணுது. அதனால சொல்றான். பட் மற்ற எந்த டாக்டருமே கேட்க ரெடியா இல்லை. ஈவன் அந்த பாக்ஸ்ல இருக்காரு இல்லையா, அவருமே நான் இப்ப நல்லா தான் இருக்கேன், உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான், நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. ஆக்சுவலா பேஷண்ட் வந்து கோஆபரேட் பண்ணாதானே அடுத்தடுத்த டெஸ்ட்டே எடுக்க முடியும். ஹீரோ எவ்வளவு சொல்லி யாருமே கேட்க ரெடியா இல்ல. இப்ப ஒரு மீட்டிங் ஹால்ல என்ன பண்றாங்கன்னா, ஹீரோ வந்து புதுசா வந்திருக்கான் இல்லையா, சோ அவனை இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக எல்லா டாக்டர்ஸுமே வர சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஹீரோ மட்டும் வர கிடையாது, அந்த லீ இருக்கான் இல்லையா, அவனுமே இங்க வந்து ஜாயின் பண்றான் போல. அவன் நேரா வந்து ஹீரோன்னு தான் பார்த்து பேசிட்டு இருக்கான். நீயும் இங்க வந்துட்டியா, நானும் இங்க வந்துட்டேன், சும்மா அப்ளை பண்ணேன் கிடைக்குமான்னு, கிடைச்சிச்சு, நான் கேள்விப்பட்டேன், அந்த சா வந்திருக்கானாமே, நீ அவனை பாத்தியா அப்படின்னு பேசிட்டு இருக்க. சுத்தி இருக்க ஆட்கள்லாம் வந்து அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸ் இருக்கு இல்லையா, அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க ஹீரோ ஒரு கொலகாரே அப்படின்ட்டு இந்த மாதிரியே தான் பேசிட்டு இருக்காங்க. முக்கியமா அந்த அனிஸ்தீசியா டீம் இருக்குல்ல, அந்த டீம்ல இருக்க மெம்பர்ஸ்க்கே வந்து ஹீரோ அவங்களுக்கு ஒரு டாக்டரா வர்றது பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருமே இப்போ ட்ரைனிங் பீரியட்ல இருக்காங்க, இவங்களுக்கு ஹெட்டா தான் ஹீரோவே வரப்போறான். அதனால அவங்க ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கப்பயே சீஃப்லேருந்து டாக்டர்லேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க, வந்து இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லீ தான் போய் பேசுறான், அவனை பத்தின இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கப்பயே கரெக்டா ஹீரோ வந்துட்டான். வந்தவன் சரி ஓகே அவனை பத்தி பேசுவான்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. அதுக்கு பதிலாக அந்த பாக்ஸ் இருக்க பிரச்சனையா அவன் பாட்டுக்கு வரைய ஆரம்பிச்சு, இப்பெல்லாம் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன், இப்போ இவருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு எல்லாரையும் பத்தி கேட்டுட்டு இருக்கான். இது எல்லாமே அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்ப அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா பெரிய பெரிய டாக்டர்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க, எதுக்காக, இவனுக்காக. பட் இவன் நேரா வந்தவன், இப்படி ஒரு பேஷண்ட் பிரச்சனை இருக்கு, நான் இப்படி நினைக்கிறேன், இந்த ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவும் எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஈகோ டச் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, டென்ஷன் ஆகுறாங்க. பட் அப்பவுமே ஹீரோ விடாம சொல்லிட்டு இருக்கான், எனக்கு இது நியூராலஜி ப்ராப்ளமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறான். நேரா இங்கே எல்லாரும் வந்துட்டாங்க, அவங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கப்பதான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஆக்சுவலா ஹீரோ வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்து கொண்டுட்டான்ல, ஐ மீன் அவனை பொறுத்த வரைக்கும் கண்ணை கொலை பண்ணியிருக்கான், பெயின் கில்லர் அதிகமா கொடுத்து. அவன் ஒரு கடத்தல்காரனா, அவன் 2 குழந்தைங்களை கடத்தி கொண்டிருக்கான். அப்படி ஒரு கொலகாரன் தான் அவன். அதனால நிறைய பேர் வந்து ஹீரோக்கு சப்போர்ட் பண்றவங்களும் இருக்காங்க போல. அதை பேசிட்டு இருக்கப்பே நேரா ஹீரோ வந்து அகெயின் அந்த பாக்ஸரோட ட்ரீட்மெண்ட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கும், எதனால இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்னொன்னா கேட்டுட்டு இருக்கு. எல்லாருக்கும் ஒன்னொன்னு சொல்றாங்க. பட் எல்லாரும் காமனா சொல்ற ஒரு விஷயம், இது நமக்கு வரவே தேவையில்லை, அவர் நம்ம பேஷண்டே கிடையாது. ஒண்ணு கண்ணுல பிரச்சனைனா கண் டாக்டர் பார்க்கட்டும், காலில் பிரச்சனை கால் டாக்டர் பார்க்கட்டும், நம்ம சாதாரண அனிஸ்தீசியா டிபார்ட்மெண்ட், நம்ம ஏன் இதுக்குள்ள போகணும், நம்மளோட வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படின்ட்டு ஆளாளுக்கு ஒதுங்கிக்கிறாங்க. எவனுமே முன்னாடி வரமாட்டான். ஹீரோயின் என்ன பண்றா, அதை செக் பண்ணிட்டு இருக்கான், அந்த பேஷண்ட் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. அப்பதான் அவளுக்கு தெரியுது அவர் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கன்ட்டு. இதை சொல்லவும் ஹீரோ உடனே இல்ல, அவர் டிஸ்சார்ஜ் பண்ணி போகவே கூடாது, எப்படியாவது போய் தடு அப்படிங்கிற மாதிரி நேரா ஹீரோ என்ன பண்ணிட்டா, நேரா வரலாம் அகேன்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, ப்ளீஸ் சொன்னா கேளுங்க, நம்ம டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டோம்னா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு விடவே மாட்டான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் கண்ணால பார்த்து ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்க பிரச்சனை சரியாகிற வரைக்கும் அவனுக்கு மைண்ட்ல அது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கும், அது எப்படியாவது சரி பண்ணணும். அதனாலதான் சொல்றேன். பட் இவர் கேட்கவே மாட்டாரு. இல்ல முடியாது, உன் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாரா. பின்னாடி ஹீரோயின் வரா, சொல்லி பாக்குற, சார் ப்ளீஸ் சார் போகாதீங்க, சொன்னா கேளுங்க அப்படின்ட்டு. அவர் லிஃப்ட்ல போனா கூட்டமா இருக்கும், நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் பாப்பாங்க அப்படிங்கிறதுக்காக படி வழியா இறங்கிட்டு இருக்காரு. அவளும் பின்னாடி வரப்ப சடனா அவருக்கு ஏதோ ஆகுது, டக்குன்னு அப்படியே காலை புளிக்கிறாரு, ஒரு மாதிரி மயக்கம் வருதா என்னன்னு தெரியல. 1 செகண்ட் நின்றுட்டு திரும்ப நடந்து போறாரு, பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்துட்டாரு. கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கண் முழிக்கிறாரு. இப்பவுமே என்ன சொல்றாங்கன்னா காலில் தான் அடிபட்டிருக்கு, ஸோ அவர் வந்து தடுமாறி விழுந்துட்டாரு, அகைன் காலில் தான் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி தான் சுத்தி இருக்க எல்லா டாக்டருமே சொல்றாங்க. ஆனா அப்பவுமே ஹீரோ சொல்றான், இல்ல இது வேற பிரச்சனை, சொன்னா கேளுங்க, அவருக்கு வந்து எம்ஆர்ஐ எடுங்க அப்படின்ட்டு. ஆனா யாருமே கேட்க ரெடியா இல்லை. ஈவன் அந்த பாக்ஸருமே முடியவே முடியாது, எனக்கு எந்த டெஸ்ட்டுமே நீங்க எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ ஹீரோயினை காட்டாங்க, சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சா, ஸோ சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்தா இவன் எந்த சாப்பாடுமே ஐ மீன் காரமா இருக்க எதையுமே எடுத்துக்கல, ஒரு தொட்டுக்க எதுவுமே எடுக்காம வெறும்
வெறும் சோறு, அப்புறம் ஒரு முட்டை ப்ளஸ் ஒரு இது தயிர் பாக்கெட் அது மட்டும் எடுத்துட்டு வர்றான். ஹீரோயின் பார்க்குறா, என்ன நீங்க ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படிங்க. எனக்கு தேவையான எல்லாம் இதுலயே இருக்கு, எனக்கு எக்ஸ்ட்ராலாம் எதுவும் வேணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கான். அதோட இவ ரொம்ப சந்தோஷமா இருக்காளா, என்ன நீ இப்போ ரொம்ப ஜாலியா இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்க. ஆமா நான் திரும்ப ஜாலியா இருக்கேன், ப்ளஸ் உங்களை வேற பார்த்துருக்கேன்ல, அதனால எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிட்டா. ஹீரோ பார்க்குறான், எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு, இப்படி ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இப்படி சாப்பிட்டுக்கிட்டு எல்லாரையும் பார்க்கறது நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா அவனுக்கு ஹீரோனை பார்த்ததுல ஒரு சந்தோஷம் இருக்கா என்னெல்லாம் தெரியல. பட் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா இருக்கா திரும்ப ஹீரோவை பார்த்ததுல, அது நல்லாவே தெரியுது. அதோட அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றேன். ஆக்சுவலா அவர் கால் தடிக்கலாம் விழுக கிடையாது. பின்னாடியே போனேன், அவர் 1 செகண்ட் அப்படியே நின்றாரு, காலை பிடிச்சிட்டு நின்றாரு. அதுக்கப்புறம் நடந்து போனவர் தடுமாறி ஒட்டு மொத்தமா தான் விழுந்தாரு. அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு அவ சொல்றா. அது ஹீரோக்கும் நல்லா தெரியுது. ஆனா அந்த பாக்ஸர் ரொம்ப தெளிவா ஹீரோவும் ஹீரோயினையும் பக்கத்துலயே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் போட்டாரு போல. சோ ஹீரோயின் அம்மாவும் அந்த சீஃபும் பிடிச்சி 2 பேரும் கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. உங்க 2 பேருக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய பிளாக் மார்க் இருக்கு, அதையும் தாண்டி உங்க 2 பேரையும் நாங்க இங்க கூப்பிட்டா நீங்க என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, சும்மா இருங்களேடா கையை கால வச்சுட்டு, பிரச்சனை பண்ணாம இருக்கவே மாட்டீங்களா அப்படின்னு திட்டி தான் அனுப்புறாங்க. ஆனா இந்த டைம்ல தான் ஹீரோயின் வர்றப்ப ஜன்னல் வழியா பாக்குறா, நிறைய பேர் நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா கருணைக்குள்ள ஒரு கொலை தான், கொலைக்காரனை நீங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்க கூடாது அப்படின்ட்டு ஹீரோக்கு எதிரா அங்க ஒரு லேடி நின்று ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஹீரோ வந்து கொலைகாரன், அவன் வந்து ஹாஸ்பிட்டல்ல திரும்ப வேலை பார்க்க கூடாது, டாக்டரா இருக்கவே கூடாது அப்படின்ட்டு அந்த லேடி நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஹீரோ பார்த்தா அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான், அதை நினைச்சு இவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க இதை எல்லாத்தையுமே அந்த பாக்ஸருமே பாக்குறாரு. பார்த்தவர் என்ன நினைச்சான்னு தெரியல, நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொன்ன ஹீரோவை நான் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் போனா அவர் சொல்ற ஃபர்ஸ்ட் வார்த்தை, நீ கண்ணு கொலை பண்ணியாமே, அப்ப என்னையும் அப்படி பண்ணிடுறியா அப்படின்னு கேட்கிறாரு. ஹீரோக்கு ஷாக்கிங்கா இருக்கு. என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்க. ஆமா என்னால இந்த வலியை தாங்க முடியாது, சோ என்னை நீ கருணைக்குள்ள பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா போனீங்களா, அந்த டைம்ல எனக்கு திடீர்னு மயக்கம் வந்துச்சு, நான் கண்ணை மூச்சு பார்த்தப்ப என்னால மூச்சு விட முடியல, என் வாய்க்குள்ள ஏதோ டியூப்லாம் போட்டு அது வழியா தான் நான் மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தேன். அதோட என் கையை அசைக்க முடியல, காலை அசைக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல, நான் ஒரு சாம்பியன். ஆனா படுத்த படுக்கையா மூச்சு விடுறதுக்கு கூட ஒரு மிஷின் மூலமா தான் மூச்சு விட்டுட்டு, அப்படி ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சே பார்க்க முடியல. எனக்கு தெரியும் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு. ஆனா அதை நான் சொல்லி அதை நீங்க கண்டுபிடிச்சு, நான் லைஃப் லாங் பெட்லேயே இருக்கிறதுல எனக்கு விருப்பமே கிடையாது, அதுக்கு பேசாம நான் சித்திரலான்னு நினைக்கிறேன், அந்த வலியை என்னால தாங்கவே முடியல, ஸோ ப்ளீஸ் என்ன எப்படியாவது கருணைக்குள்ள பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது ஹீரோ கேட்டோடனே அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிருச்சு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஒரு உயிரை நான் எடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதான் நீ ஆல்ரெடி பண்ணிருக்கியே, அதுதான் எனக்கும் பண்ண போறேன், என்னால அந்த வலியை தாங்க முடியல, என் உடம்புல எப்படி தெரியுமா வலிச்சிச்சு, அந்த வலி சாகுற அளவு வலிச்சிச்சு, என்னால அதை தாங்க முடியல, சோ என்னை கருணைக்குள்ள பண்ணிருன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோ முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டான். இங்க ஹீரோயின் வந்துட்டு இருக்கப்ப அந்த லேடி இருக்காங்கல்ல, ப்ரொடெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ பத்தி தான் விசாரிக்கிறாங்க. இவளுமே அதே டீம்னு தெரிஞ்சோன்னே அவன் யார் என்னன்னு தெரியுமா, அவன் ஒரு கொலைகாரன், அதுவும் அந்த பேஷண்ட் வந்து தான் பொழைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு, அது ட்ரீட்மெண்ட்டுக்காக சைன்லாம் பண்ணியிருந்தாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு பார்த்தா இவங்க அங்க நர்ஸா ஒர்க் பண்ணியிருக்காங்க போல. ஆக்சுவலா அந்த பேஷண்ட் வந்து ஒரு ரிசர்ச்சுக்காக சைன் போட்டிருக்காரு. அது என்னன்னா கேன்சர்லேருந்து எப்படியாவது கியூர் பண்ணிடுவோம் நிறைய பேர் பண்ணுவாங்க, அதுல பேஷண்டோட சைனுமே இருக்கணும், அது அவர் பண்ணியிருக்காரு. அவர் வாழணும்னு ஆசைப்பட்டாரு, அவரை போய் கொண்டுட்டான் அப்படின்ட்டு ஹீரோவை பத்தி பேசிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஹீரோயினுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அவ ஹீரோவை பார்த்த வரைக்கும் ஒரு பேஷண்ட்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை சரி பண்ணணும்னு நினைப்பான். இப்படி இருக்கவன் எப்படி கொலை பண்ணுவான் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இந்த டைம்ல அந்த பாக்ஸர் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து மூச்சு விட முடியல, அவரோட நுரையீரல பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ திணற ஆரம்பிச்சிட்டாரு. சுற்றி இருக்க டாக்டருக்குலாம் என்ன பண்ணன்னு தெரியல. இப்போதைக்கு வெண்டிலேட்டர் வச்சாகணும், உள்ளக்க டியூப் விடணும். பட் எல்லா டாக்டருமே அப்படியே பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அந்த கண்ணுக்கு பார்த்த டாக்டர்லாம் நான் கண்ணுங்க, நான் காலுங்க அப்படின்ட்டு எவனுமே அதை பண்றதுக்கு கூட ரெடியா இல்லை. இதை கேள்விப்பட்ட அடுத்த செகண்டே ஹீரோ வர்றான், ஒண்ணுமே பேசலாம், என் பாட்டுக்கு வாய்க்குள்ள அந்த டியூபை விட்டு மூச்சு விட வச்சுட்டான். இதுக்கப்புறம் தான் சொல்கிறான் இவருக்கு இருக்கிறது வேறு பிரச்சனை, அதை நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்ட்டு. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒரு வழியாக அவருக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். மயஸ்தீனியா கிரேவிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான். ஆக்சுவலாக இது என்னென்னா நம்மளோட ஆட்டோ இம்யூன் சிஸ்டத்தை பாதிக்க ஆரம்பிச்சிருமா. அதாவது பொதுவாக நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்மளோட உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து எதிர்த்து போராடும் இல்லையா. ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது. அதுக்கான சிக்னலே அது வந்து உடம்பு கொடுக்க மாட்டேங்குது. அப்படி கொடுக்கக்கிட்டே என்ன ஆகும், நிறையா தசைகளில் பிரச்சனை வரும். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும்னா மூச்சு விட முடியாமல் நுரையீரல் பாதிக்கப்பட்டு பிரெயின் டெட் ஆகிறதுக்கு கூட நிறையா சான்சஸ் இருக்குது. அதுதான் ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இவருக்கு இந்த பிரச்சனை தான் இருக்குது அப்படின்ட்டு. அதை பற்றி எல்லா டாக்டர்கிட்ட சொன்னாலும் யாருமே அதை கேட்க மாட்டாங்க. இப்போதைக்கு அவர் மூச்சு விடாமல் படுத்திருக்காரு. மேபி அவருக்கு வந்து நிமோனியா இருக்கலாம், அதனால தான் அவருக்கு வந்து இப்படிலாம் இருக்குது. ஸோ அதுக்கான ஆன்டிபயோட்டிக் தான் கொடுக்கணும் அப்படின்னு அது கொடுக்க வேற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த ஆன்டிபயோட்டிக்கை கொடுத்தா ஒட்டுமொத்தமாக அவரோட பிரெயின் டெட் ஆயிரும், அவ்வளோதான், அவரோட மூச்சை விட முடியாது. அவங்க பாட்டுக்கு அதை கொடுத்துட்டாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட அடுத்த செகண்ட் வேகமாக அதுக்கான மருந்தை எடுத்துட்டு ஓடி வரான். பட் ஹீரோயின் தடுக்கிறா. இல்லை வேணாம், எனக்கு புரியுது, நீங்கள் அவரோட உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, பட் இதை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட கெரியரே ஃபுல்லாக போயிடும். ஏன்னா ஒரு வேளை அவருக்கு நிஜமான அந்த நோய் இல்லை காட்டி நீங்கள் பண்ணுற இஷ்யூவால் அவரோட உயிருக்கே ஆபத்து வரலாம், உங்களோட கெரியர் தான் போகும்னு சொல்கிறா. பட் ஹீரோ எதையுமே கேட்க ரெடியா இல்லை.
எனக்கு அவரோட உயிர் தான் முக்கியம் அப்படின்ட்டு நேராக வந்தவன் அவர் பாட்டுக்கு இன்ஜெக்ஷனை போட போகிறான். பட் யாருமே விட மாட்டாங்க. அதோட அந்த பாக்ஸருக்கு வந்து ஒரு ஃபேமிலி, அழகான ஃபேமிலி இருக்குது. அப்பா இருக்காரு, ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களோட பசங்க 2 பேர் இருக்காங்க, பொண்ணு பையன்ட்டு. அவங்களாம் பக்கத்தில் நின்று அழுகுறாங்க. அந்த டைமில் தான் அவர் லைட்டாக கண்ணு முடிச்சு பார்க்குறாரு. உடனே ஹீரோ ப்ளீஸ் பெர்மிஷன் கொடுங்க, நான் இந்த இன்ஜெக்ஷனை போட்டால் நீங்கள் பொழைச்சிப்பீங்க, ஏதாவது பெர்மிஷன் கொடுங்க அப்படிங்க. அவருக்கு வந்து இப்போ தான் என்னமோ தெரியல, பக்கத்தில் நிற்கிற தன்னோட பொண்ணு கையை பிடிக்கிறாளா, அதை பிடிச்சதுக்கப்புறம் தான் இவ்வளோ நாள் ரொம்ப செல்ஃபிஷாக எனக்கு வந்து ஒரு வீரனாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் டயலாக்லாம் விட்டுட்டுருப்பாரு. பட் இப்போ தான் ஃபேமிலி முக்கியம் அப்படின்னு தெரியுதா. ஸோ ஹீரோ கிட்ட எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பேஷண்டே அப்படி சொன்னதுக்கப்புறம் யாராலையும் தடுக்க முடியாதுங்கிறனால வேகமாக ஹீரோ என்ன பண்ணிட்டான், அந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டான். அது போட்டது கொஞ்சம் நேரத்திலேயே அவருக்கு வந்து அந்த வலிப்பு, மூச்சு திணறல் எல்லாமே நார்மலாகி கொஞ்சம் எந்திரிச்சு உட்கார்றாரு. அப்பதான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது, ஆக்சுவலா வந்து இத்தனை வருஷமா நான் ஒரு பாக்ஸரா இருந்தேன், ஒரு பெரிய பாக்ஸர். எனக்கு ஃபேமிலி முக்கியம் இல்லை, என்னோட ஒர்க் தான் முக்கியம், நான் வீரனா தான் சாகணும்னு சொல்லி தான் என்னை கருணை கொலை பண்ணிடலாம் சொல்லியிருப்பாரு. பட் இப்போதான் பார்க்குறாரு, அவருக்காக அழுகிற தன்னோட ஒய்ஃப், குழந்தைங்க, அப்பா அப்படின்னு பார்க்கவும் தான் தான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்னு புரியுது. ஹீரோக்கு நன்றி சொல்கிறாரு. ஒரு வழியாக ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ ஹீரோவும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டானே சொல்லலாம். ஆனால் இதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு, அதுவும் இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு கண்டிப்பாக அந்த நர்ஸ் சொன்ன எல்லாமே ஏதோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்தாலும் ஹீரோ வந்து ஒரு உயிரை எடுக்கணும்னு நினைக்கவே மாட்டான். அவன் எல்லாரையும் காப்பாற்றணும்னு தான் நினைப்பான். அப்படின்ட்டு ஹீரோ மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமே வருதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவன் நேரம் என்ன பண்ணுறான், நம்ம முன்னாடி சீனில் பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு மொபைலுக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருப்பான். அந்த பர்சன் வந்து கோமாவில் இருந்திருப்பாங்கல்ல, அந்த பர்சனை பார்க்க போகிறோம். அவருமே இதே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு. அதோட ட்விஸ்ட் என்னன்னா, இவர் வேறு யாருமே கிடையாது, இவரோட அப்பா தான். வந்து சாரி சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். அதோட இப்போ தான் நமக்கு இன்னொரு விஷயத்தையும் காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவ ஒரு உயிரை காப்பாற்ற போய் அதில் ஏதோ பிரச்சனையாச்சு, அதனால தான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி டாக்டரே வேணான்னு சொல்லி போக முடிவு பண்ணா இல்லையா, அந்த பர்சன் வேறு யாருமே கிடையாது, இவர் தான், தன்னோட அப்பா தான். ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த டைமில் ஹீரோயினும் அவ கூட தான் இருந்திருக்கா. பட் அவளால் வந்து இவரை காப்பாற்ற முடியல. இப்போ வென்டிலேட்டர் மூலமாக தான் அவரோட உயிரே இருக்குது. அதுவும் மூக்கு வழியாக கூட சுவாசம் கூட முடியாமல் தொண்டை வழியாக கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா இந்த கண்டிஷன் இப்படியே இருந்துச்சுன்னா அவர் பிரெயின் டெட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் நினச்சி தான் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. பட் நெக்ஸ்ட் டே இவள் பயந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடக்குது. என்னென்னா, இவரோட ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இவரால் வந்து ஹார்ட் பீட்டே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாருமே இங்கே தான் வர்றாங்க. ஏன்னா இவர் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட சேர்மேனே. ஸோ வந்து எப்படியாவது காப்பாற்றலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அம்மா தான் புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த விஷயம்லாம் இப்போ தான் ஹீரோக்கே தெரியுது. அவளுக்கு இப்போ தான் புரியுதுச்சோ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ, ஏன்னா அது இதுன்னு பேசணும். பட் அவளோட அப்பா அவளுக்கு அந்த இடத்துல எவ்வளோ வலிச்சிருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். சரி ஓகே, ஹீரோயின் எங்கே அப்படின்னு விசாரிச்சா ஹீரோயின் அந்த இடத்துல காணோம். அதுக்கு பதிலாக அந்த கம்மி இருக்கா இல்லையா, அவள் தான் ஓடி வரா. என்ன இவ ஓடி வரான்னு பார்த்தா இவருமே இவரோட பொண்ணு தான், அதாவது நம்ம ஹீரோயினோட தங்கச்சி தான் இவ. அதனால தான் அவளுக்கு ஹீரோனை பார்க்கவே பிடிக்கல. ஏன்னா தன்னோட அப்பா இந்த நிலைமையில இருக்க காரணம் இவ தான் அப்படிங்கிற கோவம். அதனால முறைச்சிட்டே சுற்றி இருக்கா போல. எல்லாருமே சுற்றி நின்று இவரோட ஹார்ட் பீட்டை திரும்ப வர வைக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஹீரோயின் தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஹீரோ வரான், இப்படிலாம் நீ இருக்கக்கூடாது, இங்கே பாரு, என்னதான் இருந்தாலும் அவர் உன் அப்பா மட்டும் கிடையாது, உன்னோட பேஷண்ட், நீ அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, நீ அந்த இடத்துல இருக்கணும், போ சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வரா. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இவளும் இவளோட அப்பாவும் வந்து ஹைக்கிங் போவாங்க போல், மலை மேலே ஏறிட்டு இருக்கப்ப எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. பட் ஒரு கட்டத்தில் அவரோட அந்த ஒயர் வந்து அவர் அந்த மலையிலேருந்து கீழே விழுந்துட்டாரு. இவனும் அதுக்கப்புறம் ஓடி வந்து பார்க்குறா. பார்த்தா அவர் அப்படியே ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாரு. மண்டையில் அடி, வயிற்றுல அடி அப்படின்ட்டு. வயிற்றுலாம் ஏதோ குத்தி கிழிச்சு பிளட் அவ்வளோ லீக் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் அவள் கையை வச்சு அமுக்கிட்டு என்ன பண்ணியிருக்கா, கால் பண்ணுறதுக்காக ஃபோன் எடுத்திருக்கா. பட் இவள் வந்தப்போ கீழே விழுந்திருப்பாளா, அதில் ஃபோன் டேமேஜ் ஆயிடுச்சு. அவளால் கால் பண்ண முடியலை. எப்படியாவது யாராவது வந்துடுவாங்க, நம்ம வந்து இந்த டைமுக்கு போகாட்டி யாராவது வந்து காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே அவள் அப்படியே வயிற்றுலேயே கையை வச்சுட்டே இருந்திருக்கா. நைட்டே ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இல்லைப்பா நம்ம எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு அவர் தூக்க ட்ரை பண்ணுறப்ப அப்போ தான் அவர், இல்லைம்மா நீ கையெடு, எனக்கு ரொம்ப வலிக்குது, எனக்கு தெரியும், நான் கண்டிப்பாக பொழைக்க மாட்டேன், அதோட எங்கே பாரு நான் சாக காரணம் நீலாம் ஒன்று கிடையாது, அதை நினச்சி நீ என்றைக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது, அதை விட முக்கியமாக இன்னொரு டைம் நீ இருக்கும்போது இப்படி ஒரு உயிர் போகக்கூடாது, அதையும் பார்த்துக்கமா அப்படின்னு சொல்லியே கண்ணு மூடி இருக்காரு. அதனால தான் அவளால் அந்த கில்ட்டு தாங்கவே முடியலை. எப்படியாவது அவர் எங்கிட்டாவது இருந்து தூக்கிட்டு வந்திருந்தாலாவது காப்பாற்றிருக்கலாமோ, இல்லாட்டி எப்படியாவது ஓடியாவது யாரையாவது தேடியாவது கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாலாவது காப்பாற்றிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கில்ட்டினஸ். அதுவும் சொந்த அப்பானா எப்படி இருக்கும். அதனால தான் அவள் வந்து ரொம்ப உடஞ்சி போனதே காரணமே இதுதான். இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் காமிக்க இவள் பார்க்குறா, அவங்க அம்மா அங்கே ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க, நெஞ்சு போட்டு அமுக்கிட்டே இருக்காங்க. பட் திரும்ப ஹார்ட் பீட் வரவே இல்லை. அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறா, இல்லை வேணாம் நிறுத்துங்க, அப்பாவுக்கு ரொம்ப வலிக்கும் அப்படிங்கிற. ஏன்னா அவர் சொல்லியிருப்பாரு, கையை எடுமா, எனக்கு ரொம்ப வலிக்குதுமா, என்னால் தாங்க முடியலன்ட்டு. என்னதான் அவங்க நார்மல் பர்சன் மாதிரி எந்திரிச்சு வர காட்டியும் அவங்களுக்கு வந்து மிஷின் மூலமாக மூச்சு கொடுத்துட்டே இருந்தாலும், கோமாவில் இருந்தாலும் அவங்களோட உடம்பு பயங்கரமாக வலிக்கும். அந்த வலியெல்லாம் அவங்க அனுபவிச்சுட்டே தான் இருப்பாங்க. அதனால தான் சரி ஓகே இதுக்கு மேலே வேணாம், நம்ம அப்பாவை அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் அவள் இந்த வார்த்தையை சொல்லவும் கம்மிக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. என்னம்மா பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க ஸ்டாப் பண்ண அடுத்த செகண்டே இவன் ஏறி உட்காந்து அமைக்க ஒரு வழியாக ஹார்ட் பீட்டை வர வச்சுட்டா. அடுத்த செகண்டே பலான்னு அரைகிறாச்சே, இனியெல்லாம் ஒரு பொண்ணா, அவர் கொண்டு போய் கொன்னது பத்தாதுன்ட்டு இன்னொரு வாட்டி கொல்ல பார்க்குறியா அப்படின்ட்டு
செம்ம டென்ஷன் ஆகிட்டா. பட் ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அழுதுகிட்டே இருக்கா. ஹீரோ தான் வந்து ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்கான். பட் எல்லாருமே இதை பற்றி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்க நிறையா டாக்டர்ஸ்லேருந்து. அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லாயர் ஒருத்தவன் இருக்கான். ஆக்சுவலாக இவன் தான் வந்து ஹீரோக்கு ரெக்கமெண்டே பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலில் அவனை சேர்க்க வச்சதே. ஏன்னா இவனும் ஹீரோவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் பண்ணியிருப்பான். இப்போ அவனுமே வந்து ஹீரோயின் அம்மாட்ட அதை தான் சொல்லிட்டு இருக்கான். பிரெயின் டெட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும் அவர் பொழைக்க மாட்டாருன்ட்டு. இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்க எல்லாமே அவருக்கு வந்து கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஏன்னா அங்கே கருணக்கொலை அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நார்மல் இல்லை, பட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்க ஒரு விஷயம் தான். ஆல்ரெடி 1 இயர் ஆச்சு, இதுக்கு மேலே நிச்சயமாக பிரெயின் டெட் ஆயிரும். ஸோ நீங்கள் தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அது வந்து அவங்களுக்குமே நல்லா தெரியுது, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நெக்ஸ்ட் டே பார்த்தா எல்லாரும் நார்மலாக ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. அப்போ வந்து ஒரு நியூஸ் வந்து ஃபுல்லாக வைரல் ஆகுது. என்னன்னா, இந்த பாக்ஸர் இருக்கார் இல்லையா, அவர் ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டாரு. க்யூர் ஆகிட்டு போனதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. என்னன்னா, ஹீரோவை பற்றி தான், அவங்களோட டீம் தான் என்னை காப்பாற்றினாங்க, ஹீரோ ஒரு டேலண்டான பர்சன் சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளியிருக்காரு. சரி ஓகேன்னு சொல்லி இதெல்லாம் பார்த்துட்டு வந்தா இவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் ஒட்டுமொத்தமாக கூட்டமாக இருக்குது. ஆக்சுவலாக இவங்க வந்து அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறனால ஒரு காக்கா கூட இந்த பக்கம் வராது, பேஷண்ட்டே வரமாட்டாங்க. பட் இப்போ ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லா பேஷண்ட்டுமே ஹீரோக்காக இங்கே வந்து நிற்கிறாங்க. எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. ஹீரோ பார்த்து சிரிக்கிறான். சரி ஓகே, பேஷண்ட்லாம் வந்துட்டாங்கல்ல, நம்ம இனிமேல் தீயாக வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு எல்லாம் பரப்பரன்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வர எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. ஒரே சண்டை ஏதோ கச்சேரி மாதிரி இருக்குது, அந்தளவு இருக்குது அந்த இடமே. அப்போ வந்து ஒரு லேடி என்ன பண்ணாங்க, அவங்க பையனை கூப்பிட்டுட்டு ஒரு மாதிரி கத்திட்டே அழுதுகிட்டே ஓடி வர்றாங்க. பார்த்தா அவன் கையில் ஒரு ஷார்ப்பான ஒரு பொருள் குத்தி ரத்தம் வடிஞ்சிட்ருக்கு. கை ஃபுல்லாக ரத்தம் இருக்குது, வர வலி ஃபுல்லாக ரத்தம் சுட்டுன்னு வடிஞ்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், என் பையனை பாருங்கள், எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படிங்க. அவன் சில மாதிரி நிற்கிறான். நின்றுட்டு அம்மா ஏமா கத்துற, அமைதியாக இருமா அப்படிங்கிறான். இங்கே பாருங்க அப்படின்னு அவங்க கத்தாட சொல்லிகிட்டே இருக்கேன், கத்திட்டே இருக்கு அப்படின்னு அவன் கையில் அந்த ஷார்ப்பான பொருள் குத்தி இருக்குல்ல, அதை அவன் அசால்ட்டாக உருவிட்டா ரத்தம் அப்படியே பீச்சிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பயுமே அவனோட ஃபேஸில் ஒரு ரியாக்ஷன் இல்லை, ஒன்றுமே இல்லை. என்னமோ அவனோட கை இல்லை, அடுத்தவன் கையை தூக்கி அவன் கையில் ஒட்ட வச்ச மாதிரி ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்கான். ஹீரோ பார்த்தா அவனுக்கு செம்ம ஸ்டன் ஆகிட்டான். நம்மளால தான் 10 செகண்ட் போதுமே, என்ன நடக்குதுன்னு பார்த்து அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க. அப்படியே கிட்டக்க வர்றான். அவனோட அந்த காயம் இருக்குல்ல, ஹோலு, அதில் அப்படியே கையை போட்டு அமுக்குறான். ரத்தம் வலியுதே தவிர அவனோட கண்ணுலையும் சரி ஃபேஸ்லேயும் சரி எங்கேயுமே சரி ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட இல்லை. உடனே லீ இவனை சீக்கிரம் அட்மிட் பண்ணு, இவன் நம்மளோட பேஷண்ட் தான் அப்படின்னு சொல்கிறான். என்னன்னு பார்த்தா இவனுக்கு சிஐபிஏ இருக்குது அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இது சிஐபிஏவா, அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. ஏன்னா அது என்ன பிரச்சனைனா, அந்த ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வலினா என்னன்னே தெரியாது. என்னதான் இப்போ பார்த்தீங்க இல்லையா, அவன் கையில் கத்தியால் குத்தி அதை எடுத்து ரத்தம் அடித்தாலும் அவங்களுக்கு ஒரு சொட்டு கூட வலிக்காது, எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. அப்படி ஒரு பர்சன், அவங்களாம் கோடியில் ஒரு ஆளாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்ப ரெடியாக இல்லை. பட் அவன் இந்த பையனை கூட்டிகிட்டு வந்து ஹீரோ அனஸ்தீஷா கூட கொடுக்காம அவன் பாட்டுக்கு ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிச்சிட்டான். இவன் தான் அப்படி பண்ணுறான்னு பார்த்தா படுத்துருக்க அந்த பையனோட ஃபேஸில் ஒரு ரியாக்ஷனையும் காணும். ஆக்சுவலாக அவன் பேர் எங்களோட ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஹீரோ பாட்டுக்கு தையல் போட சுற்றி இருக்கவங்களுக்குலாம் புரிய ஆரம்பிச்சிருச்சு ஹீரோ சொன்னது உண்மை தான், அவனுக்கு சிஐபிஏ இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் என்னமோ தெரியல, ஹீரோவோட ஃபேஸ் சரியில்லை, அவனோட ஆக்ஷன் சரியில்லை, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த பையன் மேலே ரொம்ப ஒரு மாதிரி அக்கறை காட்டுறதாக இருக்கட்டும், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுலேருந்து ஒரே மைண்ட் அப்செட்டாக மைண்டுக்குள்ளே எதையோ போட்டு குழப்பிட்டு இருக்க மாதிரியே தான் ஹீரோட ஆக்ஷன்லாம் இருக்குது. ஹீரோயின் அதை நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கா. இப்போ கூட என்ன சொல்கிறான்னா, மற்ற எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, இதை நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு நேராக ரூமுக்கு வரான். ஏதோ புக் எடுக்கிறான், பார்க்குறான், அப்படியே ஒரு விஷயத்தை யோசிச்சும் பார்க்குறான். இவன் சின்ன வயசில் இருக்கப்ப இவன் நல்லா தான் விளாண்டுட்டு இருந்திருப்பான். அவங்க அப்பாவும் வந்துட்டு இருப்பாரு இவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக. சடனாக பார்த்தா அப்படியே கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டாரு. இப்போ அப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப கரெக்டாக அவர் ரத்த வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு என்ன பண்ணுதுன்னு அவருக்கே சொல்ல தெரியல, பட் ஃபுல்லாக பிளட்டாக வந்துட்டு இருக்கு. இவன் சின்ன பையன் இல்லையா, என்ன பண்ணுன்னு தெரியாமல் 911க்கு கால் பண்ணி எங்கள் அப்பா ஏதோ ரத்தம் வந்து எடுத்துருக்காரு, வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு அழுதுருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நேராக வர்றான். திரும்ப எங்கே பார்க்குறான், இவனுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுங்க, எல்லா நர்வ் சிஸ்டம்லேருந்து பிரெயின் டெஸ்ட்லேருந்து சிடி டெஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் எடுங்க அப்படிங்கிறது மட்டும் சொல்கிறான். ஆனால் இப்போ தான் அந்த லாயர் இருக்கான் இல்லையா, அதான் ஹீரோ கேஸில் ஹீரோக்கு ஆப்போசிட்டாக வாதானான்ல, அவன் என்ன பண்ண ஹீரோ பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வரான். யதார்த்தமாக ஹீரோனை மீட் பண்ணியிருப்பான். பட் அவகிட்டே பேச ஆரம்பிச்சிட்டான். அவகிட்டே வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கான். ஹீரோ எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்ட்டு அந்த நர்ஸ் பேசினாங்க இல்லையா, அதே மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். இதை வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்துட்டான் போல. அவன் ஹீரோக்கு கால் பண்ணிட்டு அந்த லாயர் வந்திருக்காண்டா, அவன் ஹீரோன்ட்ட பேசிகிட்டு இருக்காண்டா அப்படிங்க. ஹீரோக்கு செம ஷாக்காக இருக்குது. அடிச்சு பிடிச்சி ஓடி வர்றான். 2 பேருமே அந்த லிஃப்ட் கிட்ட நின்று பேசுகிறத ஹீரோ மேலேருந்து பார்த்துட்டான். உடனே லாயருக்கு கால் பண்ணுறான். எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, எதுக்காக அவகிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, அவகிட்டேருந்து தள்ளி இருங்க அப்படின்னு சொல்லுவேன். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து பேசு அப்படின்ட்டு 2 பேருமே தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பொதுவாக இப்போ ஒரு லாயர் வந்து ஒரு கேஸில் வந்து வாதாடுறாங்க, அதுவும் அவங்களுக்கு வந்து எந்த பெனிஃபிட்டுமே இல்லை. ஒரு நார்மல் லாயராக இருக்காங்க, நார்மலாக ஒரு கேஸ் நடந்திருக்கு, தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்களுக்காக போகாதாடி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவன் அந்த தண்டனைலாம் முடிச்சுட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு லாயருக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இருக்காது. அந்த லாயர் அந்த கேஸை திரும்ப போய் நோண்டணும், அந்த குற்றவாளி ஜெயிலே இருக்கணும், அவன் இருந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. சப்போஸ்
அந்த குற்றவாளியால் அவங்க பாதிக்காத வரைக்கும் தானே. பட் இந்த லாயர் என்னன்னா ஹீரோ கிட்ட வந்து நீ வெளியே வந்திருக்கவே கூடாது, நீ ஒரு குற்றவாளி, நீ ஒரு கொலைகாரன், நீ உள்ளேக்கே இருக்கணும், நீ வந்து நான் உன்னை வேலையே பார்க்க விட மாட்டேன், நீ டாக்டரே ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு வந்து என்னடா நீ, ஆமாம் நான் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும், அதுக்காக தண்டனை கொடுத்தாங்க, நான் போயிட்டு வந்துட்டேன், இப்போ என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டாலும் இவன் வந்து விடவே மாட்டான். இவனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. ஹீரோவால் இவன் பாதிக்கப்படவே கிடையாது. ஆனாலுமே வந்துட்டு எனக்கு தெரியாது, நீ வந்து இருக்கவே கூடாது, நீ டாக்டர் ஆகவே கூடாது, எந்த உயிரையும் உன் கையால் காப்பாற்றவே கூடாது, நீ அந்த கோட்டை போடக்கூடாது, அது இதுன்னு ஆச்சாபுச்சான்னு கத்திட்டு தான் வர்றான். வந்தவன் என்ன பண்ணுறான், நேராக அந்த நர்ஸை போய் மீட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரியுது 2 பேருமே கூட்டு கலவானிங்க தான். ஆக்சுவலாக எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இவன் ஒரு லாயர், இவன் ஒரு நர்ஸ். ஏதோ ஒரு பேஷண்ட் இறந்து போயிட்டான், அது அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. பட் இப்போ இவங்க 2 பேர் பேசுறது பார்த்தா ஒட்டுமொத்தமாக ஹீரோ வந்து லைஃப்பில் வெளியே வரக்கூடாது, அவன் லைஃபே ஒட்டுமொத்தமாக முடியணுங்கிற மாதிரி 2 பேர் பிளான் போட்டுட்ருக்காங்க. எந்த அளவுனா ஹீரோயின் பற்றியும் ஹீரோயின் அம்மா பற்றியும், அங்கே ஹீரோ அப்பா வந்து கோமாவில் இருக்காரு இல்லையா, அதை பற்றியும் கூட பேசுகிறாங்க. எப்படி பேசிக்கிறாங்கன்னா அவருமே உயிருக்கு போராடிட்டு தான் இருக்காரு. ஒரு வேளை ஹீரோ திரும்பவும் அதே தப்பை மட்டும் பண்ணுனான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அவனோட கெரியரே நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ட்டு 2 பேரும் விழுத்தனமாக மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் இந்த விஷயம் ஃபுல்லாக வைரல் ஆயிடுச்சு. அதாவது பொதுவாகவே வலினா என்னன்னே தெரியாத ஒரு மனுஷனை பார்த்தா கண்டிப்பாக நமக்கு ஆச்சரியமாக தானே இருக்கும். பாரு என்ன பண்ணாலும் இவனுக்கு வலிக்காது அப்படிங்கிறது நமக்கு ஒரு வரமாக தெரியும். ஆனால் உண்மையை சொல்லணும்னா இது சாபம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு அப்பெண்டிக்ஸ் இருக்குது, அது வலி வந்தால் தானே நமக்கு இருக்குது என்னன்னு போய் பார்ப்போம், பண்ணுவோம், அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கும், அது சரி பண்ணுவோம். பட் வலியே தெரியலைன்னா கடைசியில் அதை வெடிச்சு அந்த பர்சன் செத்தே போயிடுவாங்க. ஈவன் எலும்பு முறிஞ்சா கூட அவங்களுக்கு வலிக்காது. இப்போ கீழே விழுகிறாங்க, எலும்பு முறியுது, இல்லாட்டி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது, கோல்டுனால இல்லாட்டி வைரஸ் உள்ளக்க போயிருக்கு அப்படின்னா நம்ம பாடி வந்து நமக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுக்க முடியும், நம்மளால அதை சரி பண்ண முடியும், ஹெல்த்தியாக வாழ முடியும். பட் இப்படி வலியே தெரியாது, எதுவுமே தெரியாத ஒரு பர்சனாக இருந்தால் அவங்க வந்து ரொம்ப கஷ்டம், வாழ்றதுங்கிறது கஷ்டம். எப்போ வேணால் அவங்க உடம்புக்குள்ள என்ன வேணால் நடந்து இப்படிங்கிறதுக்குள்ள அவங்களோட உயிர் போயிடலாம். அதெல்லாம் வந்து அதனாலே இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய வைரல் ஆகுது. எல்லாரும் இவனை பார்க்கறதுக்காக வர்றாங்க. மீடியாலேருந்து ஒரு பெரிய இன்டர்வியூவே வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அவனோட கை ஐஸ் பக்கெட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்கான், ரொம்ப நேரமா வச்சிட்டு இருக்கான். நமக்கு லைட்டா வச்சாலே கொஞ்ச நேரம் கழிச்சு கையெல்லாம் மறுத்து போயிடும், கையை எடுத்துருவோம், ஷிவரிங் ஆகும்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாருமே ஃபுல்லா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, அவனும் வச்சுட்டே இருக்கான். ஹீரோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காயில சடனா அவன் கையை எடுத்துவேன், எனக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது, ஒரு மாதிரியா கெட்டி ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை பாக்குற ஹீரோக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அவனுக்கு வலி தெரியுதுன்னு சொல்றான். ஒரு ஊசியால குத்துனா வலிக்குது அப்படிங்கிற மாதிரி அவனால அதை ஃபீல் பண்ண முடியுது. இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கவங்களுக்கு சரி பண்ணவே முடியாது. அது அவ்வளவுதான், அது அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லா அவங்க அப்படியே தான் இருந்து ஆகணும். பட் இப்படி உனக்கு இப்படி ஆச்சு அப்படிங்கிறது ஹீரோக்கே ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு மாதிரி அகைன் ஷிவர் ஆகுறான், டென்ஷன் ஆகுறான், மண்டையை போட்டு உழப்புறான். இவன் இப்படி பண்றதே வந்து ஹீரோயினுக்கு என்னடா இவன் இப்படி பண்றானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது அவளுக்குமே நல்லா தெரியும். பட் எப்படி இப்படி நடந்துச்சு, இப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி எல்லாரும் அதை பத்தி பேசிட்டு இருக்கப்பே சடனா அவன் கால் வலிக்குதுன்னு துடிக்க ஆரம்பிக்கிறான். எந்த அளவுனா அவனால அந்த வலியை வந்து தாங்கவே முடியல, எக்ஸ்ட்ரீமா துடிக்கிறான். அதுக்கப்புறம் ஸ்கேன்லாம் பாக்குறாங்க, எக்ஸ்ரேலாம் பாக்குறாங்க, கால் பெர்ஃபெக்டா இருக்கு. பட் அவனோட மைண்டுக்கு, அதாவது மூளைக்கு ஒரு பொய்யான தகவல் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல ஹீரோயின் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் முன்னாடி ஒரு கேஸ் பார்த்திருக்கேன், பார்க்கல, நான் அதை பத்தி படிச்சிருக்கேன். ஒருத்தருக்கு கண்ணு நல்லா தெரியும், ஆனா அவருக்கு இருக்க ஏதோ ஒரு பிரச்சனைனால அவருக்கு கண்ணு தெரிஞ்சாலும் கண்ணு தெரியாம ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவரே நினைச்சுக்கிட்டு கண்ணு தெரியாத மாதிரியே வாழ்ந்திருக்காரு. இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு இப்பதான் அது புரிய ஆரம்பிக்குது. ஆக்சுவலா என்னன்னா, நமக்கு உடம்புல ஏதாவது பண்ணுனா அது ஃபர்ஸ்ட் வந்து பிரெயினுக்கு தான் இன்ஃபர்மேஷனை கொடுக்கும், அதுக்கப்புறம் தான் நமக்கு அது தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஒண்ணு இவனுக்கு இல்லை, அதனாலதான் அதுக்கு ஒரு நோய், அதுக்கு பேரு CIPA அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இப்ப பிரெயின் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா பொய்யான இன்ஃபர்மேஷனை அதுவே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ ஒரு நரம்பு அவனுக்கு போய் பொய்யான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இருக்கு. அதாவது உனக்கு கால் வலிக்குது, உடம்பு வலிக்குது, இல்லை இந்த பிரச்சனை வருது அப்படி இப்படின்ட்டு. எக்ஸாக்டா சொல்லணும்னா அவனுக்கு வந்து வலியெல்லாம் உணர ஆரம்பிச்சிட்டான். பட் அது எல்லாம் உண்மையே கிடையாது, அது எல்லாம் பொய்யான விஷயங்கள். இப்படியே போச்சுன்னா வராத ஒரு வலியை வந்துச்சு, இருக்காத ஒரு விஷயத்த இருக்குதுன்னு சொல்லி கடைசியில் அவன் சாகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதுதான் ஹீரோ என்ன பண்றான், எக்ஸ்பிளைன் பண்றான். நமக்கு இது ஒரு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், அந்த பொய்யான போய் இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கட் பண்ணா மட்டும் எல்லாமே சரியாயிடும், நீ திரும்ப பழைய மாதிரி ஆயிடுவேன்ட்டு. பட் அதுல அவனுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா இது அவனுக்கு ஒரு வரம் மாதிரி அவனுக்கு தெரியல, ஒரு சாபம் மாதிரி தான். நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லையா, இதனால என்னென்ன இஷ்யூ வரும்ட்டு. அது அவனே சொல்றான், எப்போ வேணா என் பாடிக்குள்ள என்ன வேணா ஆகலாம், நான் என்ன வேணா ஆகலாம், எப்போ வேணா ஆகலாம், ஆனா எனக்கு அதுல விருப்பமே இல்லை, எனக்கு வலி தெரியணும். எங்க அம்மா கையை தொட்டா நான் தொடுறேன் அப்படிங்கிற ஃபீல் எனக்கு வேணும். ஏதாவது சாப்பிட்றேன்னா அது சில்லுன்னு இருக்கா, உரைக்குதா, என்னன்னு சொல்லி எனக்கு அது தெரியாது, ஆனா நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு அவன் இத்தனை வருஷமா ஒரு வலியை அனுபவிச்சிருப்பான் இல்லையா, அதெல்லாம் சொல்றான். அது ஹீரோக்கு நல்லா புரியுது. பட் இவன் இப்படியே இருந்தானா தேவையில்லாம பொய்யான இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்கு போய் போய் அவனோட உடம்பு ஃபுல்லா வலிக்குதுன்னு சொல்லிட்டு வலியிலே துடிச்சு வராத வழியிலே செத்து போயிடுவான்.
அதான் ஹீரோ சொல்ல ட்ரை பண்றான். பட் கேட்க மாட்டான். சடனா ஹீரோ என்ன பண்றான்னா அவனோட கேபின் அவனோட ரூமுக்கு கூட்டு போய் அவனோட சிஸ்டம்லாம் ஓபன் பண்ணி நிறைய விஷயங்களை காட்டுறான். இந்த மாதிரி நோய் இருக்க எல்லாருக்கும் என்ன நடந்திருக்கு பாரு அப்படின்ட்டு. அதுல என்னன்னா ஒரு பக்கம் எலும்பு முறிஞ்சிருக்கு, ஒரு பக்கம் அப்படியே பிளட்லாம் வந்து அது இன்ஃபெக்ஷன் ஆகி புண்ணாகி உள்ளக்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய போட்டோஸை காமிக்கிறான். காமிச்சு ஏதோ ஒன்று சொல்றான். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, ஓகேன்னு சொல்லிட்டான் ஆப்ரேஷனுக்கு. சரி ஓகே எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. இப்போ ஆப்ரேஷனும் நடக்குது. ஆப்ரேஷன் எல்லாமே நல்லபடியாவே முடிஞ்சிருச்சு. பிரெயின் சர்ஜரி நல்லாவே முடிஞ்சிருச்சு. அந்த நர்வ் சிஸ்டம் கட் பண்ணிட்டாங்க. ஸோ இவன் பழைய மாதிரி ஆயிட்டான். அகைன் இவனுக்கு வந்து எந்த ஒரு பெயினுமே தெரியல. ஊசியால குத்துனாலும் சரி என்ன ஆனாலும் சரி அவனுக்கு பெயின் எதுவுமே தெரியல. பட் ஹீரோ கிட்ட மட்டும் உனக்கு கேட்கறான், நீங்க சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்கல்ல, பண்ணிருவீங்களா அப்படிங்க. கண்டிப்பா நான் பண்ணிடுவேன்னு சொல்றான். ஏன்னா இந்த நோய்க்கான நிவாரணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லியிருக்கான். இது நடக்காதுதான், மேபி ஃபியூச்சர்ல நடக்கலாம், யாருக்கு தெரியும். அதனாலதான் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஃபைனலி இந்த ஆபரேஷன் நல்லபடியாவே முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் செலிப்ரேட் பண்றதுக்காக எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா வெளியே வர்றாங்க. ஒன்னாதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் பார்ட்டி பண்ணலான்ட்டு. அந்த டைம்ல இந்த கங்கி வர்றா. பட் அவ ஃபேஸே சரியில்லை. ஏன்னா அவளோட மைண்டுக்குள்ள இப்போ வரைக்கும் அப்பா மட்டும்தான் ஓடிட்டு இருக்காரு. இவ வேற இடையில நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாம இதுக்கு மேல அப்பா வச்சிட்டு இருக்க வேணாம், அவர் வந்து நம்ம அனுப்பி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாளா, அதுவே இவளுக்கு செம்ம கோவம் வந்திருக்கும். இப்ப நேரா வந்தவ ஹீரோவை பார்த்து அவன் பண்ண விஷயத்த நோண்டி கேட்க ஆரம்பிச்சிட்டா. நீங்க எதுக்காக அந்த பேஷண்ட் வந்து கொலை பண்ணீங்க, அவருக்கு கேன்சர் இருக்கு, பட் நீங்க ஏன் அதை பண்ணீங்க அப்படின்ட்டு அப்படியே பாயிண்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம உங்க கூட இருக்கனாலதான் இவனும் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உங்களாலதான் அவளும் இப்படி சொல்லிட்டு இருக்கான்ட்டு ஹீரோ மேலேயே பழிய போட ஹீரோயினும் சரி எல்லாரும் சரி அவளை காம் டவுன் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் கேட்க மாட்டா, ரொம்ப ஹார்ஷா பேசி விட்டுட்டா. பட் அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். யோசிச்சு பாக்கல, நமக்கு பிளாஷ்பேக்கா ஒரு விஷயத்த காட்டுறாங்க. நம்ம இவ்வளவு நாள் பார்த்ததுலேயே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, சாரி இவ்வளவு எபிசோட் பார்த்ததுலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஹீரோ வந்து ஒரு உயிருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான்ட்டு. அவன் எப்படி கொலை பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கே இருக்குல்ல. இப்ப அதுக்கான கிளியரன்ஸ் இந்த பிளாஷ்பேக்ல தான் தெரியுது. ஆக்சுவலா என்னன்னா இவன் அந்த பேஷண்ட்டை கொலை பண்ணவே கிடையாது. அதுக்கு பதிலா அவனை காப்பாத்திருக்கான். இன்னும் சொல்லணும்னா அந்த பேஷண்டோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, இவன் இப்படி வழியில துடிச்சிட்டு இருக்கான், இதுக்கு மேல இவன் இருக்க வேணாம், பிளஸ் ஒரு கடத்தல்காரன் 2 குழந்தைய கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஹிஸ்டரிலாம் நம்ம பார்த்தோம்ல. அதனால அவங்க தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓவர் டேஸ்ல ட்ரக் கொடுத்துருக்காங்க. அவன் அங்க ஹார்ட்டே நின்று போச்சு. இதை வந்து யதார்த்தமா ஹீரோ அங்க வந்தவே பார்த்துட்டானா, பார்த்தவனால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அவன் எப்படியோ சிபிஆர்லாம் பண்ணி அவர் வந்து திரும்ப பொழைக்க வச்சுட்டான். பட் அவங்க அழிக்கிறாங்க, இல்ல வேணாம்ப்பா, இப்படி இவன் கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல, போகட்டும், அவன் பண்ண பாகத்துக்கு அவன் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி இவங்களே பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே தெரியுது. இதெல்லாம் வந்து ஹீரோ வெளியே சொல்லவே கிடையாது. எல்லாம் பிள்ளையும் அவனே போட்டுக்கிட்டு கடைசியில் ஜெயிலுக்கும் போயிட்டு இப்போ வெளியவும் வந்துட்டான். அப்படியே சோகமா வர்றான். பின்னாடியே ஹீரோயின் வர்றா. அவளுக்கு வந்து போய் ஆறுதல் சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கு. ஹீரோக்கு பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். அவன் நேரா ஹாஸ்பிட்டல் போறான். ஹாஸ்பிட்டல் போய் அவனோட ரூமை பார்த்துட்டு அவன் அங்கேதான் படுத்தே தூங்குவான் போல. அந்த மாதிரியான இடத்துக்கு போய் படுத்துட்டான். இவள் பாக்குறா, என்ன இவன் ஹாஸ்பிட்டலை தாண்டி வீட்டுக்கே போக மாட்டானா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் அந்த டைம்ல தான் என்னோட கேபின்ல கூட்டு போய் எங்களுக்கு ஒரு சில விஷயங்களை காமிச்சிருப்பான் இல்லையா, அது என்னன்னு பார்க்கணும்னு தோணுது. அதனால இவ என்ன பண்றா, இவ மட்டும் யாருக்கும் தெரியாம உள்ளுக்கு போய் சிஸ்டம் ஆன் பண்ணி பாக்குறா. அதுல வந்து நம்ம பார்த்துட்டோம்ல, அந்த நிறைய எக்ஸ்ரே ரிசல்ட் தான் இருந்திருக்கும். அதை வந்து இவளும் பாக்குறா. சரி ஓகே, ஏதோ ஒரு பேஷண்டோட தான் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்ட்டு. பட் ஓரமா பார்த்தா நம்ம ஹீரோட நேம் போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இது எல்லாமே ஹீரோட எக்ஸ்ரே தான். இதை பார்க்க இவளுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அப்படின்னா இது எல்லாம் ஹீரோவோடதுன்னா அப்போ ஹீரோக்கு அந்த சிஐபிஏ பிரச்சனை தான் இருக்கா, அவனும் ஒரு சிஐபிஏ பேஷண்டா அப்படின்ட்டு செம்ம ஷாக் ஆகுறப்ப கரெக்டா ஹீரோ உள்ளக்கு வந்துட்டா. இவ பார்த்ததை பார்த்துட்டான் அவனுக்கு. அப்ப நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதோட சொல்றான், தயவு செஞ்சு இதை யார்ட்டையுமே வெளியே சொல்லாது. ஏன்னா வழியே தெரியாத ஒரு டாக்டர் எப்படி எங்களுக்கு பார்ப்பாங்க அப்படின்ட்டு. என்னை வந்து யாருமே டாக்டரா கூட பார்க்க மாட்டாங்க. என்னோட வேலையை நான் விடுற மாதிரி இருக்க மாட்டேன், என்னால அது பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ் இது யாருக்குமே தெரியாம நான் இத்தனை வருஷமா பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நீ தயவு செஞ்சு இதை யார்ட்டையும் வெளியே சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்படி பார்த்தா ஹீரோவுக்குமே அதே பிரச்சனை தான் இருக்கு. அவனாலுமே வலியை உணரவே முடியாது. அவனுக்கு எப்படி வந்திருக்குன்னா அவங்க அப்பா கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அதையுமே சொல்றான். நம்ம ஒரு எபிசோட்ல பார்த்தோம் இல்லையா, அவங்க அப்பா திடீர்னு வந்தா ரத்த வந்தியா எடுத்திருப்பாருன்ட்டு. அதுதான் சொல்றான், எங்க அப்பாவுக்கும் அந்த பிரச்சனை இருந்திருக்கு. அன்னைக்கு அவர் பாட்டுக்கு ரத்த வந்தியா எடுத்தாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் கால் பண்ணேன், அவருக்கு என்ன பண்ணுது, எங்க வலிக்குதுன்னு கேட்டாங்க. ஆனா வலினா எனக்கு என்னன்னே தெரியாது. அப்பதான் எனக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்றான். பட் ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரியா அவளுக்கு ஹீரோக்கு இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு நம்பவே முடியல. இங்க பாரு, நான் சொல்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க ப்ளீஸ். எனக்கு நீ பண்ற உதவி என்னன்னா தயவு செஞ்சு இதை வெளியே மட்டும் சொல்லிடாது அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். நேரா வீட்டுக்கு வர்றான். இது வரைக்கும் நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய டாக்டர், டேலண்டான பர்சன் அப்படின்னு தான் பார்த்திருப்போம். பட் அவனோட பர்சனல் லைஃப் நம்ம பார்த்ததே இல்லைல்ல. இப்பதான் அதை காட்டுறாங்க. அவனோட வீட்டுக்கு போறான். ஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு ரூமை ஓபன் பண்ணா ஒரு மினி ஹாஸ்பிட்டலே உள்ளக்க இருக்கு. நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவன் பாட்டுக்கு வர்றா, ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்கிறான். கையை பார்த்தா அதுல நிறைய வாட்டி அவன் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கான அடையாளங்களும் இருக்கு. இப்பவுமே அதுல இன்ஜெக்ஷனை போட்டு பிளட்டை எடுத்து அங்க அவனோட பிளட்டை அவனே செக் பண்ணி பாக்குறான். என்னன்னா அவனோட பிபி, சுகர், பிளட் சுகர் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும்
கிடையாது. அவரோட ரூமை சுற்றி ஃபுல்லாக கேமராவாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி பர்சன் வந்து எப்போ என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து தூக்கத்தில் அடிபட்டா கூட அவங்களுக்கு தெரியாது. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் கேமராலாம் வச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி தான் என்னோட லைஃபே போகுது போல. இப்போதான் ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. அவள் ஜெயிலில் இருந்தப்போ ஹீரோ டெய்லி வந்து எனக்கு வந்து ப்ரெஷர் இருப்பாரு, எனக்கு ஃபீவர் செக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருந்திருப்பான். இப்போ வீட்டுக்கு வந்து அவன் என்ன பண்ணுறான், அந்த பிரச்சனையை போட்டு நல்லா சர்ச் பண்ணி பார்க்குறா. ஆக்சுவலாக என்னன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க அதிகபட்சம் 25 வயசுக்கு மேலே உயிரோடே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். ஈவன் கேன்சர் வந்தால் கூட அவங்களுக்கு தெரியாது. அது ஃபைனல் ஸ்டேஜ் போனால் மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கு. இன்னும் சொல்றேன்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்க நார்மலாவே நைட்டு தூங்குறப்ப கண்ணை போட்டு ரொம்ப கசக்குவாங்களாம், நாக்கை போட்டு ரொம்ப கடிச்சுப்பாங்களாம். இதனால புண்ணானா கூட அவங்களுக்கு தெரியாது. எலும்பு முறிஞ்சா எதுவுமே தெரியாது அப்படிங்கிறனாலே அவங்க உடம்பு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாம் மாதிரி மாறிடும். 25 வயசுக்கு மேல அவங்க உயிரோட இருக்குது அப்படிங்கிறது நடக்காத காரியம். பட் இப்ப ஹீரோ நம்ம பார்த்தோம் இல்லையா, அவன் டெய்லி அவன் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கனால மட்டும்தான் அவன் இப்போ வரைக்கும் உயிரோட இருக்கான். கட் பண்ணா ஹீரோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணா, வேற ஹாஸ்பிட்டல் போறான். இப்பதான் தெரியுது சார் வந்து தனியா ஒரு டாக்டரையுமே பார்த்து செக் பண்ணிட்டு இருக்காருன்ட்டு. ஏன்னா நார்மலா பிளட் டெஸ்ட்லயோ இல்லாட்டி சும்மா கேமரா வச்சு வாட்ச் பண்ணா மட்டுமே போதாது இல்லையா, உள்ளக்க இருக்க எல்லாத்தையுமே பார்க்கணும். ஈவன் முக்கியமா பிரைனே, ஹார்ட் எல்லாத்தையும். அதனால வந்து இப்ப என்ன பண்றான்னா, எம்ஆர்ஐ எடுக்கிறான். அந்த டாக்டர் பாக்குறாரு, அவரோட ஃபேஸே சரியில்லை பார்த்தாலே. இதனால அதை பத்தி ஹீரோ கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டாரு. ஏப்பா நீ எப்ப பார்த்தாலும் தனியா வந்துட்டு இருக்கே, உனக்குன்னு ஒரு ஆளை கூட்டு வந்தா தானே, அப்பதான் நல்லா இருக்கும் அப்படிங்கறத மட்டும் சொல்லி அனுப்புறாரு. ஆனா நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோ ஹாஸ்பிட்டல் வரவே இல்ல. இவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். அப்பதான் லீவ் வந்து சொல்றான், இல்ல சார் கால் பண்ணாரு, அவருக்கு ஏதோ கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, 1 மணி நேரம் லேட்டா வருவேன்னு சொன்னாருன்னு சொன்னதுதான். அவ்வளவுதான், நம்ம போன கையிலே பிடிக்க முடியல. அகைன் கால் பண்றா, அவர் வரவே இல்லைன்னு தெரிஞ்சோன்னா அவரோட அட்ரஸ் எல்லாம் எப்படியோ எடுத்துட்டு வேகமா வீட்டுக்கே வந்துட்டா. ஓடி வந்து காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கா. இன்னும் ஒரு 2 செகண்ட் விட்டா போதும் 911 கால் பண்ணிருப்பான். நல்ல வேளையா ஹீரோ வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருக்கான். வந்தோடனே கத்த ஆரம்பிச்சிட்டான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு. ஒரு கட்டத்துல அவளுக்கு அழுகையே வந்துருச்சு. ஹீரோ தான், இப்ப என்ன ஆச்சு, ஏன் இப்படி பதற அப்படிங்க. உங்களுக்கு முடியலன்னு சொன்னாங்க, என்ன நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா இருக்கீங்கன்ட்டு கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்றான், காம் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டு போறான். அதுக்கப்புறம் தான் அவளுக்கே தெரியுது ஹீரோ எப்படி ஒரு லைஃப் வாழ்றான் அப்படின்ட்டு. உள்ளக்க போனா அந்த மினி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கேமரால இருந்து எல்லாத்தையுமே சொல்றான். எனக்கு தெரியுது நீ மேல கேரிங்கா இருக்குன்ட்டு, பட் தயவு செஞ்சு நீ இப்படி பதட்டப்பட்டு என்னோட ரகசியத்தை வெளியே கொண்டு வந்துடாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கா. அவளுக்கு பயமா இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் ஃபுல்லா நிபா வைரஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நாடு முழுக்க நிபா வைரஸ் பரவ ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதனால எல்லாருமே வந்து ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ட்டு. இந்த டைம்ல தான் ஹீரோயினோட ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கேஸ் வருது. ஆக்சுவலா அவருக்குமே பயங்கரமா இருமல், எல்லா சிம்டம்ஸுமே வந்து நிபா வைரஸ் மாதிரி தான் இருக்கா. இவங்க அதை பத்தி பேசிருக்கவே டக்குன்னு அந்த மனுஷன் வந்து ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது ஹீரோயின் மூஞ்சில வேற எடுத்துட்டாரா. அதுக்கப்புறம் என்ன, உங்களுக்கு டவுட் வந்துச்சு. ஸோ அங்க வந்து எல்லாருமே ஃபுல்லா குவாரண்டைன் பண்ணி அந்த ஏரியாவே பிளாக் பண்ணிட்டு பிளட் டெஸ்ட்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் முக்கியமா அந்த வயசானவரையும் ஹீரோயின் மட்டும் ரொம்ப தனியா வச்சிருக்காங்க, சூட்லாம் போட்டு. அவ தான் அவ பக்கத்துல இருந்து செக்லாம் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் ரிசல்ட் வரணும், அது நிபா வைரஸ் தானா அப்படின்ட்டு. பட் இந்த விஷயம் கேள்விப்பட்ட ஹீரோவால அது வந்து பார்த்துட்டு இருக்க முடியல. ஏன்னா அவன் அப்பதான் வந்திருப்பான். அதனால உள்ளுக்க போக முடியல. அங்க ஹீரோயின் தான் மாட்டிட்டு இருக்கா அப்படிங்கறத அவனால ஏத்துக்கவும் முடியல. ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மனுஷனுக்கு ஐ மீன் அந்த வயசானவருக்கு வந்து ஹாலுசினேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு எந்திரிக்கிறாரு, அங்கிட்டு போகணும் இங்கிட்டு போகணும்னு ட்ரை பண்றாரு. அந்த பதட்டத்திலேயே ஹீரோயினை பிடிச்சி கீழே வரை தள்ளி விட்டுட்டாரு. அவன் மண்டையில அடிபட்டு மயங்கிட்டா. இங்க ஹீரோ கத்தி கத்தி பேசி பேசி பாக்குறா. அங்க வந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. சிசிடிவில பார்த்தா அவன் மயங்கி கிடக்குறா. ஹீரோவால அப்படியே பார்த்துட்டு இருக்க முடியல. ஸோ என்ன பண்றான், எல்லாத்தையும் பேசுறான், நான் உள்ளக்க போறேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலா என்னன்னா, ஹீரோயினுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இருந்திருக்கும், ஹீரோ இதுக்குள்ள வரலன்னு. ஏன்னா நிபா வைரஸ் பரவுற ஒரு நோய். அவருக்கு வந்துச்சு அப்படின்னா அது தெரியவும் தெரியாது, தெரியறதுக்கும் ரொம்ப நாள் ஆகும். அதனால அவருக்கு என்ன வேணா ஆகலாம் அப்படின்ட்டு. பட் இந்த டைம்ல ஹீரோ என்னன்னா, ஹீரோயின்காக நான் உள்ளக்க போகணும், என்னை விடுங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அதுவும் இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்கான், நான் உள்ளக்க போனா கண்டிப்பா எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவேன், என்னை உள்ளக்க விடுங்கன்ட்டு. இப்போதைக்கு ஹீரோயின் அம்மாக்கு என்னன்னா, தான் பொண்ணை வந்து ஒரு மாதிரியா அந்த பாசம் இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ஹீரோ வந்து உள்ளக்க வந்துட்டான். அவங்க மயங்கி கிடக்குறாளா, எழுப்பிக்கிட்டே இருக்கான், பாக்குறான், செக் பண்றான். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் அவர் நார்மல் ஆயிட்டான். பட் அவளால ஏத்துக்க முடியல. நீங்க ஏன் வந்தீங்கன்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. இப்ப அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, சீக்கிரம் வா, இவருக்கு என்னன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. ஹீரோக்கு என்ன டவுட்னா, கண்டிப்பா இவருக்கு நிபா வைரஸ் இருக்காதுன்ட்டு. ஏன்னா அவரோட சிம்டம்ஸ்லாம் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, பயங்கரமா தலைவலிக்கும், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே எனக்கு தலைவலி இருக்கு, இப்பதான் ரீசெண்டா இருமல் வருது, மூச்சு விட முடியல, கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிம்டம்ஸ் தான் சொல்லியிருப்பாரு. நிபா வைரஸ்க்கு ஆக்சுவலா தலையே வலிக்காது, இவருக்கு தலைவலி இருக்கு, அதுதான் நம்ம என்னன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு இவ யாரு என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போதுதான் வெளியே இருக்க ஹீரோயினோட தங்கச்சி தங்கி இருக்கா இல்லையா, அவ சொல்றா இவர் வந்து ஒரு ஃபாதரா இருக்காரு ஒரு சர்ச்ல அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம இவர் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்மில இருந்திருக்காரு. ஆர்மில இருந்திருக்காருன்னா போர் நடந்திருக்கு, அந்த டைம்லயே அவர் அங்க இருந்திருக்காரு, வியட்நாம் போர்ல போயிருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்குது. அப்பதான் ஹீரோ யோசிச்சு பார்க்கலாம், இவன் தான் நிறைய ஹிஸ்ட்ரிலாம் படிப்பான் இல்லையா. ஸோ அந்த வியட்நாம் போர்ல எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான வைரஸ் பரவுச்சு. அதனால நிறைய பேருக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்து நிறைய பேர் உயிரும் போயிருக்கு. மேபி அது இவருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். எல்லாராலையும் நம்ப முடியல. 40 வருஷத்துக்கு முன்னாடி அவர் போனாரு, 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வைரஸ் அட்டாக் ஆகி 40 வருஷம் கழிச்சு தான் அது வந்து எல்லா சிம்டம்ஸும் காட்டுது அப்படின்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா. பட் ஹீரோ சொல்றான், அது ஒரு உயிர்கொல்லி வைரஸ் மாதிரி இவருக்கு லைட்டா அஃபெக்ட் ஆகி
ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட உடம்புக்குள்ள இருந்து இப்போ தான் சிம்டம்ஸே காட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் கண்டிப்பாக இருக்கும் சான்ஸ், அதுதான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கப்பயே நிபா வைரஸ்க்கான ரிசல்ட் வந்துருச்சு. யாருக்குமே நிபா வைரஸ் கிடையாது, இவருக்கும் இல்லை. அதனால எல்லாமே ரிலீஃப் பண்ணிட்டாங்க. அண்ட் ஹீரோட டவுட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தா எஸ் இவருக்கு வந்து அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்தால் அதே நோய் தான் இருக்குது. அதனால அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சு இப்போ அவர் நார்மல் ஆயிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக பேசலாம் ஆரம்பிக்கிறாரு. பட் ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆயிட்டா. வந்து அவ பாட்டுக்கு அவனுக்கு வந்து ஃபீவர் செக் பண்ணுறா, பிளட் டெஸ்ட் பார்க்குறா, பிபி பார்க்குறா, எல்லாத்தையும் பார்த்துட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் என்ன நினச்சி உள்ளக்க வந்தீங்க, யாரை கேட்டு உள்ளக்க வந்தீங்க அப்படின்ட்டு. இந்த இடத்துல ஹீரோக்கு ட்ரிகர் ஆகுது. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, என்ன நோயாளியா பார்க்குறியா அப்படின்ட்டு, இல்லை பரிதாபப்படுறியா அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள தோணும் இல்லையா. பொதுவாகவே இந்த மாதிரி எந்த ஒரு வித்தியாசமான நோய் இருக்கவங்களும் ஒருத்தவங்க நம்மளை பார்த்து பரிதாபப்படுறாங்க அப்படின்னு நினச்சாலும் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் ஹீரோ கேட்குறான். ஆனால் ஹீரோயின் வந்து இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல இவன் திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்கானா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுல இருக்க அந்த லவ் சொல்லிட்டா. பட் ஹீரோ எதுவுமே சொல்லாம அங்கேருந்து வெளியே போறான். அவனோட ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது அவனுக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குட்டு. ஆனா சொல்லாம மறைக்கிறான். பட் இந்த டைம்ல தான் ஹீரோக்கு என்னாச்சுன்னு தெரியல, சடனா பார்த்தா காதுல கொங்கின்னு ஒரு சவுண்டு கேட்டு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. 1 செகண்ட் அப்படியே ஃபுல்லா பிளாக் அவுட் ஆன மாதிரி உட்காந்துட்டான். ஏதோ தப்பா நடக்குது அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. அதை பத்தி ஹீரோயின்ட்ட சொல்லவே இல்லை. ஆனா இவன் ஒரு கட்டத்துல மயங்கிட்டான். அந்த டைம்ல ஹீரோயின் வந்திருப்பாளா, இவளுக்கு புரிஞ்சு போச்சு இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுட்டு. இதே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா கண்டிப்பா எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காகவே வேற ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வர்றா. பட் லீவுமே அந்த பக்கம் வந்தனால ஹெல்ப் பண்ணிருப்பா. கேட்கறான், நீ எதுக்காக இங்கே வந்து நம்ம ஹாஸ்பிட்டலே காமிச்சிருக்கலாமேன்ட்டு. இல்லை ஹீரோ பத்தி சும்மாவே ஏதாவது சொல்லுவாங்க, அதனால அப்படின்னு எப்படியோ சொல்லி சமாளிச்சுட்டா. ஆனா எல்லா டெஸ்ட்டுமே எடுத்திருக்கான், எம்ஆர்ஐ, சிடி, பிளட்ன்ட்டு. ஹீரோ ஒரு வழியா கண்ணு முழிச்சுட்டான். இவ எடுத்திருக்க டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியமா, நான் நல்லா தான் இருக்கேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டான். பட் என்னன்னா அவளுக்கு டவுட்டா இருக்கு. இல்லை நீங்க போங்க திரும்ப போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா ஹீரோ கேட்காம என்ன பண்ணிட்டான், இன்னைக்கு வந்து அந்த சிபா வைரஸ் இருக்கு இல்லையா, அதான் எங்குக்கு இருந்துச்சுல, அதை பத்தின ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்காக தான் ஹீரோ என்ன பண்ணான் வரான். பட் ஸ்டேஜ் ஏன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அகைன் அவனோட காதுல கொஞ்சம் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி இருக்க எல்லாமே அப்படியே பிளர் ஆகுது, மயக்கம் வருது. ஆனாலும் யாருக்குமே கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்ட்ரோல் பண்ணி பேச ட்ரை பண்ணான். பட் முடியல. ஒரு கட்டத்துல ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு அவனுக்கு ஏதோ நடக்குதுன்ட்டு. ஸோ அவ டக்குன்னு ஸ்டேஜுக்கு வந்து சார் கொடுங்க நான் பேசுறேன் அப்படிங்க. ஹீரோவும் இந்த இடத்துல ஹீரோயின் நம்பி கொடுக்குறான். அவ தான் கண்டினியூ பண்றான். பட் அதுக்கப்புறம் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் சொன்னேன் இல்லை நீங்க போங்க டாக்டரை போய் செக் பண்ணுங்க அப்படிங்க. இந்த டைம் ஹீரோ என்ன பண்ணலாம், சரி ஓகே நீ சொல்றல உனக்காக நான் போறேன், அது மட்டும் இல்லாம நீ சொன்னல எனக்கு ஹெல்ப் பண்ணதான் துடிக்கிறேன்ட்டு, நான் அதுக்கு ஓகே சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதுவே ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்றான், டாக்டரை பார்க்க வர்றான். அவர் இப்பதானே புதுசா காதுல கொங்கின்னு சவுண்டு கேட்குது. ஸோ காதுக்கெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசல்ட் வர ஒரு 3 நாள் ஆகும்பா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறாரு. ஆக்சுவலாக அவரோட ஃபேஸ் சரியில்லை அப்படிங்கிறது ஹீரோக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் ஹீரோயின்ட்ட வெளியே வந்து இல்லை எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வெளியே கூப்பிட்டு போகிறான், அவளுக்கு பிடிச்ச சாண்ட்விச்லாம் வாங்கி கொடுக்குறான், அதிகமாக சிரிக்கிறான், நல்லாவே பேசுகிறான். இவளுக்கு அது ஒரு சின்ன சரி ஓகே ஹீரோ நல்லா தான் இருக்கான், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு ஒரு சின்ன சமாதானமாக இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் இவள் லவ் சொல்கிறதுக்கு அவன் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்லை. அது மட்டும் கொஞ்சம் உறுத்திட்டே தான் இருக்குது. இப்படியே வந்து 2 நாள் ஆயிருக்கும். 3ஆம் நாள் ஹீரோ என்ன பண்ணுறான், போய் ரிசல்ட்டை பார்க்குறான். பட் அந்த இடத்துல தான் அந்த டாக்டர் சொல்கிறாரு, ஆக்சுவலாக வந்துப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப இழுக்கிறாரு. சொல்லுங்க டாக்டர், என்ன நான் இன்னும் எத்தனை வருஷம் இல்லாட்டி எத்தனை மாதம் உயிரோடு இருப்பேன், அது சொல்லுங்க அப்படிங்க. இல்லை உன்னால் டாக்டரா ரொம்ப நாள் இருக்கவே முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பேசினாருன்னு தெரியல. பட் இந்த டைமில் தான் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து புதுசாக ஒரு பேஷண்ட் வர்றாங்க. அவங்க ஒரு ஆக்ட்ரஸ், முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆக்ட்ரஸாக இருந்தாங்க. பட் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கேன்சர் வந்திருக்கு, அதனால ஆக்டிங்கை விட்டுட்டாங்க. பட் கேன்சர் க்யூர் ஆனால அகைன் அவங்களுக்கு அது வந்திருக்கு. அது எப்படி வந்துருச்சுன்னா மூஞ்சில வந்துருச்சு. ஸோ அந்த கட்டியால் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பக்கம், அதாவது ஒரு பக்கம் கண்ணு மூக்கு எல்லாமே பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு மூச்சு விடுறதா இருக்கட்டும், பார்க்குறதா இருக்கட்டும் எல்லாமே அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் கண்ணே லைட்டாக நகர்ந்து காது கிட்ட போகிற மாதிரி ஆயிடுச்சு. கண்ணே அது வந்து முழுங்கிடுச்சு. அந்தளவு ஒரு கேன்சரால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ யாருமே அவங்கள பார்க்கவும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே வர்றாங்க. ஹீரோ தான் என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த பெயின் வந்து போகணும் இல்லையா, அதுக்காக எல்லாத்தையுமே பண்ணுறான். பெயின் வந்து ஓரளவு நார்மல் ஆயிடுச்சு, நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. பட் என்னன்னா இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், ஹஸ்பண்டும் இருக்காரு. பட் கல்யாணமான கொஞ்ச நாளே டிவோர்ஸ் ஆயிடுச்சு போல. ஆனால் பையனை வந்து ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்கிறாரு. இத்தனை வருஷமா ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோன்லேயே கம்யூனிகேஷன் நடந்திருக்கும். ஆனால் எப்போ இவங்களுக்கு கேன்சர் வந்துச்சோ அப்போலேருந்து பையன்ட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எங்கே தன்னோட ஃபேஸை பார்த்து பையன் பயந்துருவானுன்ட்டு. ஆனால் இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு பையனை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. இதனால அந்த பையன் பார்க்கணும்னு ஆசைப்பட்டப்பெல்லாம் அவங்க விட்டுருக்க மாட்டாங்க. பட் என்னமோ தெரியல, இப்போ எனக்கு பையனை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்க. அங்கே தான் நம்ம குரூப்லாம் இருக்காங்க இல்லையா, அதில் ஒரு பையன் வந்து இவங்களோட பெரிய ஃபேன் போல். அதனால என்ன பண்ணா, சரி ஓகே அப்படின்ட்டு அந்த பொண்ணோட அந்த ஆக்ட்ரஸோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட பேசி எப்படியோ பையனை பார்க்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தான் அந்த பையன் வரதா இருந்திருக்கும், ஆனால் வரவே இல்லை. அப்பதான் வெளியே இருக்க அவங்க அக்கா சொல்றாங்க, இல்லப்பா நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன், ஆனா பையன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான், அவனுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு பயமா இருக்குங்கிறான், அதனால வரலன்னு சொல்லிட்டான் அப்படின்னு அவங்க சொல்றது
வெளியே வந்து யதார்த்தமா அந்த ஆக்ட்ரஸ் கேட்டுட்டாங்க. அது ஒரு அம்மாவா அவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும். பெத்த பையன் வரமாட்டான், பயமா இருக்குன்னு சொல்றான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி உடஞ்சு நொறுங்கி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் எல்லாரும் ஆறுதல் சொன்னாலும் அவங்க மனசு கேட்கவே இல்லை. சடனா பார்த்தா அவங்கள காணோம். எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி தேடினா அவங்க போய் டெரஸ்ல நின்றுட்டு இருக்காங்க கீழே குதிக்கிறதுக்காக. இங்க நம்ம பசங்க எல்லாருமே தடுக்க ட்ரை பண்றாங்க. பட் அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள அவ்வளவு கஷ்டமா இருக்கு. எப்படி இருந்தாலும் செத்துருவோம், இந்த கேன்சர்னாலே செத்துருவோம், அது வேற விஷயம். ஆனா இன்னொரு பக்கம் பெத்த பிள்ளையே பார்க்க வர மாட்டான். இதை விட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க பாட்டுக்கு குதிச்சுட்டாங்க. பட் எப்படியோ நம்ம பசங்கெல்லாம் கீழே வந்து ஆல்ரெடி அந்த பேக் இருக்குல்ல, ஏர் பேக் அதெல்லாம் போட்டு காப்பாத்தினாலும் அவங்க வந்து ஒரு ஷாக்லயே மயங்கிட்டாங்க. சிபிஆர்லாம் கொடுத்து ஒரு வழியா அவங்கள கொண்டு போய் பெட்ல அட்மிட் பண்ணி இப்போதைக்கு வென்டிலேட்டர் வச்சு தான் அவங்களுக்கு மூச்சு எல்லாமே போய்கிட்டு இருக்கு. எப்போ அவங்களோட உயிர் போகும் இல்லாட்டி பொழைப்பாங்களா என்ன அப்படிங்கிற ஸ்டேஜ்லயே இல்ல. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்க பார்த்தா ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான், வர்றான் ஹாஸ்பிட்டல். அப்பதான் வர்றான். வந்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த பக்கம் நம்ம பசங்களாம் உட்காந்து அதை பத்தி பேசிட்டு இருக்கப்ப ஒருத்தர் ஓடி வந்து, ஏய் அந்த ஆக்ட்ரஸோட வெண்டிலேட்டரை யாரோ ஆஃப் பண்ணிட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கறத சொல்ல எல்லாருக்கும் செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. இங்க ஒரு நர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஐசியூ ரூம்குள்ள வந்தா அங்க ஹீரோ தான் நிக்கிறான். இதை பார்க்குற எல்லாருக்குமே செம்ம ஷாக் தான். அதே டைம்ல இங்க இந்த நர்ஸும் லாயரும் இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேருமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஆக்ட்ரஸ் போயிருக்காங்க, அவங்களுமே கேன்சர் பேஷண்ட் தான். ஒருவேளை ஹீரோ போன டைம் எப்படி பண்ணானோ அதே மாதிரி இவங்களுக்கும் பண்ணுனான்னு வச்சுக்கோங்களேன். பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி பண்ணுனானா அவனோட கெரியரே நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்க. பட் அது ஆல்ரெடி அங்க நடந்துருச்சு. ஹீரோ தான் ஆஃப் பண்ணானான்னு தெரியல. பட் பக்கத்துல நிக்கிறான். இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. அதுக்கப்புறம் எப்படியோ அவங்களுக்கு வந்து திரும்ப அகைன் மூச்சுலாம் கொடுத்து காப்பாத்திட்டாங்க. இப்போ மூச்சு விட்டுட்டு நார்மலா தான் இருக்காங்க. பட் இந்த பக்கம் ஹீரோ வந்து ஃபுல்லா விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புதுசா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. அதுவும் அந்த லாயர் இருக்கானே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டான். நான் தாண்டா விசாரிப்பேன் அப்படின்ட்டு. ஹீரோவை வச்சு சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணீங்க, எப்போ ஹாஸ்பிட்டல் வந்தீங்க, நீங்க தான் ஆஃப் பண்ணீங்களா அப்படின்னு கொஸ்டினா எடுக்கிறான். ஹீரோவும் வந்து நான் 4:50க்கு வந்தேன், ஆனா 5:10க்கு தான் நான் உள்ளக்க போனேன். அங்க நான் போய் பாக்குறப்ப ஆல்ரெடி ஆஃப்ல தான் இருந்துச்சு வென்டிலேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அப்படியா, சரி 4:50க்கு வந்தீங்க, அவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க அப்படிங்க. அது ஒண்ணும் இல்ல, அவங்க குதிச்ச இடத்த பார்க்கணும்னு தோணுச்சு. ஸோ நான் டெரஸ்க்கு போனேன், வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், அவங்க என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுச்சு. அதை பார்த்துட்டு நான் அப்புறம் திரும்ப வந்தேன், அவ்வளவுதான் அப்படிங்கிறது மட்டும் சொல்றானே தவிர டீட்டெயிலா சொல்லவே கிடையாது. ஆனா இங்க அந்த ஆக்ட்ரஸோட அக்கா இருக்காங்க இல்லையா, அப்பதான் அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்னன்னா இந்த ஆக்ட்ரஸோட பையன் இவங்களை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான். வந்தவன ஆளை காணோம். ஏன்னா தேடி பாக்குறாங்க. அவன் வந்து அம்மாவை பார்க்க மாட்டேன்னு சொல்லவே கிடையாது. அந்த ஹஸ்பண்ட் தான் போயே சொல்லியிருக்காரு. ஏன்னா பையன் வந்து அவங்கள பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. அந்த விஷயமே இப்பதான் உங்களுக்கு தெரியுது. அதோட பையன் வேற ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான். ஆனா இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. சோ எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியா ஹீரோயின் தான் அந்த பையனை கண்டுபிடிக்கிறா. நீ தான் அந்த பையனா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆ ஆமா அப்படின்னு சொல்ல, சரி ஓகேவா அம்மாவை பார்க்க போலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போறா. பட் இந்த டைம்ல தான் அந்த லாயரும் போலீஸ் ஆஃபீஸரும் சேர்ந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஹீரோ என்னன்னா ஏதோ அறக்க பறக்க ஓடி வர்றான். வென்டிலேட்டரை ஆஃப் பண்ண வர்றவன் இந்த அளவு ஸ்பீடா ஓடி வரணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு உயிரை எடுக்கணும் அப்படின்னு வரவன் இந்த அளவா ஓடி வருவான், இவன் இப்படி ஓடி வரான் அப்படிங்கிற டவுட் ரெண்டு பேத்துக்குமே வருது. ஈவன் லாயருக்கே வருது, நம்ம இத்தனை வருஷமா அவனை தப்பா தான் புரிஞ்சுட்டு இருந்தோமா அப்படின்ட்டு. இந்த டைம்ல பார்த்தா அந்த ஆக்ட்ரஸ்க்கு அகைன் வந்து ஹார்ட் பீட் நின்றுச்சு. எல்லாரும் வந்து சரி ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பாக்குறாங்க. பட் ஹீரோ என்ன பண்றான், ஓடி வந்தான் இல்லையா, வேகமா ஓடி வந்தவன் அவங்களுக்கு சிபிஆர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சுத்தி இருக்க எல்லாரும் வேணாம் வேணான்னு சொல்றாங்க, அவ்வளவுதான் அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஆனா ஹீரோ கேட்க மாட்டான். இல்ல நீங்க பார்க்க வேண்டியது ஒண்ணு இருக்கு, சீக்கிரம் சாகாதீங்க சாகாதீங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும். போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். கரெக்டா ஹீரோயினும் வந்துட்டா. வந்தவன் என்ன பண்றா, ஆக்சிஜன் பேக் வச்சு அவங்களுக்கு மூச்சுலாம் விட்டுட்டு இருக்கா. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலி அவங்களுக்கு ஹார்ட் பீட் திரும்ப வந்துருச்சு. ஆனா இந்த இடத்துல தான் ஆக்சுவலா என்னாச்சு அப்படிங்கிறதே காட்டுறாங்க. அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அவங்க அம்மா பார்க்கறதுக்காக வந்திருக்கான். அந்த டைம் தான் ஹீரோவும் என்ன பண்ணியிருப்பான்னா வந்திருப்பான். இவங்க ஆக்ட்ரஸ் வந்து மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பார்க்கறதுக்காக நிஜமாவே வந்திருக்கான். வந்து மேலே பார்த்துட்டு கீழே பார்த்துட்டு திரும்பினா அங்க அந்த பையன் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னா யாரா தம்பி நீ அப்படின்னு கேட்க, அவனும் நான் ஆக்ட்ரஸோட பையன்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, அவங்க நிம்மதியா போகட்டும் அப்படின்னு சொல்றான். இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன பேசுற, அவங்க நிம்மதியா போகட்டுமா, சொர்க்கத்துக்கு போயிட்டாங்களா, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்க. ஏன்னா நான் தான் அதை ஆஃப் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றேன். ஆக்சுவலா இவன் வந்து அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வந்துட்டான். ஐசியூல வந்தப்ப அந்த டைம்ல ஒரு வயசான பாட்டிக்கு ரொம்ப சீரியஸா இருந்திருக்கு. இதுக்கு மேல இவங்க இருக்க மாட்டாங்க, ஸோ நீங்க தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஃபேமிலிலாம் சரி ஓகே இவங்க இதுக்கு மேல கஷ்டப்பட வேணாம் அப்படின்ட்டு அந்த வென்டிலேட்டரை ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதனால மட்டும்தான் அவங்க மூச்சு விட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதை ஆஃப் பண்ணா அவங்க எப்பயோ இறந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரி கேஸ்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க அதை ஆஃப் பண்ணி அவங்களுக்கு வந்து வந்து ஒரு விடுதலை கொடுத்துருக்காங்களா. இதை வந்து இந்த பையன் பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிறான். அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அதை ஆஃப் பண்ணா அவங்க நிம்மதியா போயிருவாங்கல்ல, அவங்க கஷ்டம் இருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பார்க்க வந்திருக்கான். அவங்க அம்மாவும் அதே ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறீங்களம்மா நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னவன் அழுதுகிட்டே அதை ஆஃப் பண்ணியிருக்கான். என்ன பண்றேனே தெரியாம அந்த விஷயத்த பண்ணியிருக்கான். இது சொல்லவும் இது கேட்டோட ஹீரோக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. அதோட அவங்க கடைசி ஆசையை தன்னோட பையனை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தானே. அதனால அடிச்சு பிடிச்சி ஹீரோ என்ன பண்ணியிருக்கான், இந்த பையனை தூக்கிட்டு தான் ஓடி வந்திருக்கான்.
ஒரு கட்டத்தில் நீ இங்கே இரு, நான் ஃபஸ்ட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் வேக வேகமாக வந்து பார்த்துருக்கான். பட் அதுக்குள்ளே வென்டிலேட்டர் ஆஃப் ஆகியிருந்திருக்கும். அதை வேற நர்ஸ் பார்த்து தப்பாக புரிஞ்சு இவனை பிடிச்சி வச்சு விசாரிச்சுட்டுலாம் இருந்திருப்பாங்க. இப்போ அது எல்லாமே கிளியர் ஆயிருச்சு. ஒரு வழியா அவங்களுமே இப்போ லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்து பையன் பக்கத்தில் இருக்கிறத பார்க்கவும் அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. சாரி சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டான். அவங்களுக்கு நல்லா தெரியுது அவங்க ரொம்ப வருஷம்லாம் உயிரோட இருக்க மாட்டாங்கன்ட்டு. பட் இருக்கிற வரைக்கும் பையன் கூட இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆனால் இங்கே இந்த லாயருக்கு இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ கஷ்டப்படுறான். இவனுக்கு அவசியமே கிடையாது. ஆனால் இவன் எப்படி அப்போ ஒரு உயிரை எடுத்துருப்பான் அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. கண்டிப்பாக இதில் வேறு எதுவும் இருக்கல அப்படின்ட்டு அவருக்கே டவுட் வருது. கட் பண்ணால் ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அதான் அந்த லாயர் ஃப்ரெண்ட். அவன் என்ன பண்ணுறான், ஒரு வயசானவரை மீட் பண்ண வரான். அவர் வந்து வீல் சேரில் தான் உட்காந்துருக்காரு. பட் அவங்க 2 பேர்கிட்டே ஹீரோ ஹீரோயின்கான ஃபோட்டோ நிறையாஸ் இருக்குது. அவங்கள வந்து சீக்கிரட்டாக நிறையா ஃபோட்டோ எடுத்து வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல். என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியவே இல்லை. அதோட அவர் சொல்கிறாரு, இவன் கண்டிப்பாக நமக்கு செட் ஆவானா, இவன் தான் செட் ஆவான், நம்ம என்ன ஆனாலும் சரி இவனை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சீக்கிரட்டாக பண்ணுறாங்க, ஹீரோ வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஹாஸ்பிட்டலில் கட்டுறாங்க, ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு நியூஸ் வருது. என்னன்னு பார்த்தா எங்கே இருக்கான்ல அவன் மயங்கி விழுந்துட்டான் அப்படின்ட்டு. அடுத்த செகண்டே ஹீரோ அடிச்சு பிடிச்சி ஓடி வர்றான். அவனுக்கு வந்து திரும்ப அகைன் மூச்சுலாம் விட்டு வென்டிலேட்டரில் வைக்கிறாங்க. ஆனால் அவன் உடம்பு ஃபுல்லாக பார்த்தா நிறைய காயமாக இருக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேட்க அவங்க அம்மாவுக்கும் ஒன்றும் தெரியல. ரீசெண்டாக எந்த ஒரு அடியும் படலை, எதுவுமே படலை, நல்லா தான் இருந்தான் அப்படிங்கிறது மட்டும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் கூட படிக்கிற பசங்கள்கிட்ட விசாரிக்கப்ப தான் தெரியுது நிறைய பேர் இவனை அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அப்படியே கட் பண்ணி என்னாச்சு அப்படிங்கிறதையும் நமக்கும் காட்டுறாங்க. ஆக்சுவலாக அந்த பசங்கள்லாம் இவனுக்கு வந்து வலிக்கவே வலிக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சு அவனை கூட்டிகிட்டு போய் பயங்கரமாக அடின்னு அடிச்சிருக்காங்க. என்னடா இந்த அடி அடிக்கிறோம், உனக்கு வலிக்கலையா அப்படின்ட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. அதனால தான் இப்படி ஆச்சா என்னன்னு தெரியல. பட் இப்போ ஃபுல்லாக கோமா ஸ்டேஜில் இருக்க மாதிரி தான் இவனே இருக்கான். வென்டிலேட்டரில் தான் மூச்சுலாம் விட்டுட்டு இருக்காங்க. கண்ணு மட்டும் கலங்குது. ஹீரோக்கே பார்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா தன்னோட தம்பி மாதிரி பார்த்துருப்பான். இவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இவன் எப்படியாவது பொழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த டைம்னு பார்த்தா எங்குமே கண்ணை முடிச்சு பார்க்குறான். பட் அவனால் உடம்பு அசைக்க முடியல. ஹீரோக்கு அப்போ தான் புரியுது இது வந்து லாக் சிண்ட்ரோம், அதாவது உடம்பு எல்லாமே ஃபுல்லாக லாக் ஆயிருக்கு. அதுக்கு என்ன சிம்டம்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா அவனால் மூச்சு விட முடியல. நுரையீரல் ஃபுல்லாக ஏதோ ஒன்று அஃபெக்ட் ஆகிருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சாதான் அதுக்கான மருந்தையும் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு நான் பேசாமல் அவனை அடிச்சாங்கல்ல அந்த குடோனுக்கு நான் போய் பார்க்குறேன், நீ வந்து இங்கேருந்து இவனை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். பட் இந்த டைமில் அந்த நர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த நர்ஸ் வந்து ஹீரோ பற்றி ஃபுல்லாக விசாரிச்சிருப்பாங்க போல். ஒரு ரிப்போர்ட்டர் தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நான் வந்து அவன் கூட ஜெயிலில் இருந்து எல்லாரையும் விசாரிச்சேன், அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு. ஹீரோ வந்து இப்படி ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ பயங்கர சண்டை நடந்து அவனோட நெஞ்சில் வெட்டி அது அவன் அனிஸ்தீசியாவே இல்லாமல் தையல் போட்டிருப்பான் இல்லையா, அந்த விஷயத்த நிறையா பேர் பார்த்துருப்பாங்கல்ல. அதில் ஒரு ஆள் சொல்லியிருக்கான் போல், அவன் அனிஸ்தீசியாவே இல்லாமல் அவனுக்கு அவனே தையல் போட்டுக்கிட்டான். அதோட நிறையா டைம் அவங்க அப்படியே வேர்வையில் வேலை பார்ப்போம், எங்களுக்குலாம் வேர்த்து ஊற்றும், ஆனால் அவனுக்கு கொஞ்சம் கூட வேர்க்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் வச்சு ஆல்ரெடி இப்போ தான் சிவா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு ஃபுல்லாக வைரல் ஆச்சுல, அதனால அந்த நர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க ஹீரோக்கும் அதே பிரச்சனை தான் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வேர்க்காது, எதுவுமே பண்ணாது, வெயில் சுடாது, குளிராது, அப்படி தான் இருப்பாங்க. அதை வந்து நான் லாயர்கிட்ட சொல்லவும் லாயரும் வந்து பார்க்குறாரு. என்னன்னா நம்ம எங்கோட அந்த டாக்குமெண்ட்ரி தான் ஃபுல்லாக பார்த்துட்ருக்காரு. அவருக்கு வந்து கை காலெலாம் ஷிவராக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஹீரோக்கு வந்து வலினா என்னன்னே தெரியாது. ஆனால் ஒருத்தவங்களோட உயிரை காப்பாற்ற அவன் அவ்வளோ ஓடினா அப்படின்ட்டு ஹீரோ மேலே ஒரு நல்ல எண்ணம் வர்ற மாதிரி தான் தெரியுது. அதனால இந்த நர்ஸ் சொல்கிறாங்க, நான் பேசாமல் இதை வந்து ரிலீஸ் பண்ணிடுவான், எல்லாருக்கும் சொல்லிடலாமா, இதுதான் நமக்கு கரெக்டான சான்ஸ் அப்படின்ட்டு. ஆனால் லாயர் வந்து இல்லை, நீ ஒரு நிமிஷம் இரு, நீ ஹோல்ட் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நேராக என்ன பண்ணுறாரு, ஹீரோ பார்க்க வர்றாரு. அந்த டைம் தான் ஹீரோவும் கிளம்பலான்னு இருந்திருப்பான். இவர் வந்து டேரெக்டாக உனக்கும் சிவா தானே இருக்குது அப்படிங்க ஹீரோக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது. பட் இந்த டைமில் இவன்கிட்ட சண்டை போடவோ கெஞ்சவோ அதுக்கெல்லாம் ஹீரோக்கு நேரமே இல்லை. ஸோ உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு, எனக்காக ஒரு உயிர் போராடிட்டு இருக்கு, அதை நான் காப்பாற்றணும் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிட்டேன். லாயருக்கு வந்து ஒரே குழப்பமாக தான் இருக்குது, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இங்கே கட் பண்ணா, ஆனால் இந்த நர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பொறுமையே கிடையாது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல், அதாவது ஹீரோ ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலோட வெப்சைட்டில் ஹீரோக்கு வந்து சிப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அவங்க பாட்டுக்கு டைப் பண்ணி ஒரு கமெண்டவே போட்டு விட்டுட்டாங்க. இந்த விஷயம் ஃபுல்லாக வைரல் ஆகுது. எல்லாரும் ஆச்சாப்பிச்சான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க, எவனாவது ஒரு லூசு பையன் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு நிறைய பேர் நம்பவே இல்லை. அதுவும் நம்ம ஹீரோ கூட இருக்க அந்த பேட்ச் பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க யாருமே நம்பவே இல்லை. ஆனால் லீ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி யோசிச்சு பார்க்குறான். ஃபஸ்ட்டு எங்கே வந்தப்போ இவர் ரியாக்ட் பண்ணுது, ரீசெண்டாக கூட மயங்கி விழுந்தப்போ ஹீரோயின் கொண்டு போய் வேறு ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்தா இல்லையா, அவனுக்கு டவுட் வருது, ஹீரோயின்ட்ட போய் சொல்லு ஹீரோக்கு சிவா இருக்கா அப்படின்னு கேட்க. இன்ன வரைக்கும் ஹீரோயினுக்கு தெரியாது இப்படி ஒரு விஷயம் லீக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னா அவனுக்குலாம் பதில் சொல்ல ஹீரோயின் ரெடியாக இல்லை, அடிச்சு பிடிச்சி ஹீரோ பார்க்க தான் ஓடிட்டு இருக்கா. ஓடி வரேன் கையிலலாம் அடிபட்டு தான் ஓடி வந்து ஹீரோவை பார்த்து இப்படி எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டா. பட் ஹீரோக்கு வந்து அது ஆல்ரெடி அந்த லாயர் எப்போ வந்து கேட்டானோ அப்போவே தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக இவன் ரிலீஸ் பண்ணிடுவான், எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிரும்ட்டு. அதனால கூலாக தான் இருக்கா. அவனுக்கு கையிலலாம் அடிபட்டுட்டா.
இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் ஆயின்மெண்ட் போட்டு பேண்டேட்லாம் ஒட்டி விட்டுட்டு இருக்கான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, எப்படி மீட்டிங் வைக்காமல் இருப்பாங்க? அவ்வளோதான், சும்மாவே ஹீரோ மேலே எல்லாருக்கும் காண்டு. அதனால மீட்டிங்கை வச்சுட்டு உங்களுக்கு சிப்பா இருக்கா, உங்களுக்கு வலினா என்னன்னு தெரியாதா, நீங்களும் ஒரு பேஷண்ட் தானா, நீங்கள் எப்படி டாக்டராக இருக்கலாம், வலியே இல்லாத ஒரு டாக்டர் எப்படி வலி இருக்க பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் அப்படின்னு கண்ணா பின்னான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ எல்லாத்துக்குமே சைலண்டாக இருக்கா. நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஆக்சுவலாக சீஃப் வந்து ஹீரோ மேலே ஒரு நல்ல மதிப்பு வச்சிருந்திருப்பாரு. ஏன்னா இவனால் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய நல்ல பேர் கிடைச்சிருக்கும், ஹாஸ்பிட்டல் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் போயிருக்கும். பட் இப்போ ஹீரோக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கவும், சரி ஓகே கமிட்டி என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் நாங்களும் முடிவு பண்ணுவோம், இப்போதைக்கு நீங்கள் ஒர்க் பண்ண வேணாம், கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலுமே எங்களுக்கான கேஸை முடிக்கணும்னு நினைக்கிறேன், என்னன்னாலும் சரி எனக்கு வந்து நீ இன்ஃபார்ம் பண்ணிட்டே இரு, நான் அந்த குடோனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்தே கிளம்புறான். ஹீரோயினுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு பொத்தி பொத்தி வச்சிருந்தான். ஆனால் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சோடனே எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க இல்லையா, அதுவே இவளுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே ஹீரோவை காட்டுறாங்க, அவன் நேராக அந்த குடோனுக்கு வந்துட்டான். வந்து சுற்றி முற்றி பார்க்குறான், அது வந்து ஒரு ஆயில் வச்சிருக்க இடம் போல். ஏன்னா நம்ம எங்கே போட்டு அடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்க நிறைய அந்த டேங்க் இருக்கு இல்லையா, ஆயில் டேங்க்லாம் கீழே இருந்து ஆயிலெலாம் ஊற்றி கிடக்கு. அப்போ தான் யோசிச்சு பார்க்குறான், எங்கே அடி வாங்கி அந்த ஆயில் மேலே தான் படுத்தே இருந்திருக்கான். அப்படின்னா அவரோட மூச்சுக்குழாயில் இந்த ஒரு வகையான இந்த ஆயிலும் மண்ணும் தான் உள்ளே போயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்கிறான், எப்படி அவனுக்கு ஆயில் தான் உள்ளே போயிருக்கு, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், வச்சுட்டு வெளியே வரப்ப அகைன் அவனோட காதில் கொங்கின்னு சவுண்டு கேட்குது, மயக்கம் வருது, பொத்துன்னு அங்கேயே மயங்கி விழுந்துட்டான். இங்கே ஹீரோனே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அவனுக்கு வந்து அதுக்கான மருந்தெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு கால் பண்ணால் அவன் எடுக்கவே மாட்டான். அகைன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், எடுக்கவே இல்லை. இவளுக்கு புரிஞ்சு போச்சு ஹீரோக்கு ஏதோ ஆச்சு அப்படின்ட்டு. அதனால் உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு போங்க, அங்கே ஏதோ ஒரு பில்டிங், அங்கே தான் ஒருத்தர் வந்து உயிருக்காக போராடிட்டு இருக்காரு, சீக்கிரம் போங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறா. கட் பண்ணால் எங்கள் லாயர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட போலீஸ் சீஃப் வந்து ஒரு வீடியோ காட்டுறாரு. அது என்னன்னா ஒரு கேன்சர் பேஷண்ட் தான், அவங்க படுத்திருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு மேலே என்னால் வலி அனுபவிக்க முடியலை, நான் போகிறேன், நான் நிம்மதியாக போகிறேன், இது என்னோட விருப்பம் தான் அப்படின்னு சொல்ல பக்கத்தில் ஒருத்தர் வர்றாரு. வந்து ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்கிறாரு, எடுத்து அவங்களுக்கு போட்ட கொஞ்ச நேரத்தில் அவங்க இறந்து போகிறாங்க. இந்த வீடியோவை போலீஸ்க்கு யாரும் அனுப்பி வச்சிருக்காங்க போல, அதை காட்டிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்தில் எவனோ இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். அதாவது கேன்சர்னால இல்லாட்டி சரியாக ஆகாத நோயால் கஷ்டப்படுறவங்களுக்கு நாங்கள் வந்து விமோச்சனத்தை தரோம் அப்படின்னு சொல்லி கொலை பண்ணிட்டு இருக்கான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு லாயர் நினச்சிட்டு இருக்கப்போ தான் இப்படி வந்து இவங்க ரிலீஸ் பண்ணி விட்டாங்க இல்லையா, அந்த விஷயம் தெரிய வருது. செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. வேகமாக வந்து ஆச்சா புச்சான்னு கத்திட்டு இருக்காரு. அவங்களும் இதெல்லாம் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக அவனை நான் சாகவே விடக்கூடாது, அவன் வந்து சாகணும்னு நினச்சேன், ஆனால் இந்த டாக்டர் என்ன பண்ணா, ஈஸியாக அவனை சாகடிச்சிட்டான், அதுக்காக தான் நான் இப்பெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் இவங்க ரெண்டு பேருக்கு பின்னாடி என்ன இருக்குது, எதுக்காக இவங்க இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் ஃப்ளாஷ்பேக் நமக்கு தெரியுது. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, சொன்னதா சொல்கிற அந்த ஆள் வந்து 2 குழந்தைங்களை கடத்தி கொலை பண்ணியிருக்காருன்ட்டு. அந்த 2 குழந்தைங்க வேறு யாருமே கிடையாது, இவங்க 2 பேரோட பிள்ளைங்க தான், ஒன்று பையன் ஒன்று பொண்ணு. இது வந்து லாயரோட பையனையும் இவங்களோட பொண்ணையும் சேர்த்து தான் இவன் கடத்தி கொலையே பண்ணியிருக்கான். எதுக்காக கடத்தினா இல்லை சைக்கோவா என்னென்னு தெரியல, பட் கடத்தி ஒரு குடோனில் அடைச்சு கிட்டத்தட்ட நெருப்பை வச்சு அவங்கள உயிரோட எரிய வச்சு தான் சாவடிச்சிருக்கான். இது வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியல, அதுக்கு பழி வாங்கணும்னு நினச்சிருக்காங்க. அந்த டைமில் இவனுக்கு கேன்சர் வந்து இவங்களோட ஹாஸ்பிட்டலே வேற வந்து அட்மிட் ஆகிட்டானா, அதனால அவன் துடிச்சு சாகணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. பட் ஹீரோ வந்து அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக கொண்டுட்டு போயிட்டான், கருணை கொலை அப்படின்ட்டு. அதனால அவங்க இதை ஏற்றுக்கவே முடியலை. அவன் அனுபவிக்க வேண்டிய வழியை ஹீரோ அனுபவிக்கணும், தான் பொண்ணுக்கு வந்து நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் ஹீரோ போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் லாயருமே வந்து இவங்க சொன்னது எல்லாத்தையுமே சரி ஓகே, நம்ம பையனும் செத்துருக்கான், அவனுக்கு அந்த தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பண்ணியிருப்பாரு. பட் எப்போ ஹீரோ வந்து ஓடி ஒரு உயிரை காப்பாற்றணும்னா அப்போவே அவருக்கு புரிஞ்சு போச்சு ஹீரோ இதை பண்ணலன்ட்டு. அவருக்கு வந்து சரியாக தெரியலை, இருந்தாலும் ஹீரோ பண்ணலை, நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மாறி இருப்பாரு. பட் இவங்க இப்படி பண்ணவும் அவருக்கு டென்ஷன் ஆகுது, பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு, சடனாக மயங்கி விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவருக்குமே கேன்சர் இருக்குது, ஸ்டொமக் கேன்சர் இருக்குது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது, இது எப்போலேருந்து ஏன் என்கிட்ட மறைச்சிங்க அப்படிங்க, என் பையன் எப்போ செத்தானோ அப்போலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இத்தனை வருஷமா அவருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு. எப்படியோ ஹீரோ சேவ் பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க, பெருசாக எந்த பாதிப்பும் இல்லை, கையில் மட்டும்தான் அடிபட்டிருக்கு. ஆனால் எப்போவுமே ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கா, நீங்கள் போய் செக்அப் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கிடையில நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அந்த லாயர், அவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு வயசானவர் பார்த்தோம் இல்லையா, அவரோட வீட்டுக்கு ஹீரோ கூட்டு வரான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இவர் தான் அந்த ஹெல்த் மினிஸ்டர். பட் முன்னாள் ஹெல்த் மினிஸ்டர், முன்னாடி இருந்தவர். இப்போ அவங்க வந்து பேசினவங்க டக்குன்னு ஒரு வீடியோ ஹீரோக்கு காமிக்கிறாங்க. அதில் பார்த்தா நம்ம முன்னாடி லாயர் ஒரு வீடியோ பார்த்துருப்பாரு இல்லையா, ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்து அவங்களே நான் சாகுறேன் அப்படின்னு சொல்ல ஒருத்தர் வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுக்கப்புறம் செத்து போயிருப்பாங்கல்ல, அதை பார்க்கவும் இவனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இதுக்கெல்லாம் பின்னாடி இவங்க 2 பேர் தான் இருக்காங்க, முக்கியமாக இந்த மினிஸ்டர் தான் இருக்காரு அப்படின்ட்டு. அதோட இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் டீமில் நீயும் சேர்ந்துக்க, நாங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இப்படி வாழவே பிடிக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு நோயால் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்க சாகணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நாங்கள் சாவை கொடுக்குறோம், நாங்கள் ஒரு விடுதலையை கொடுக்குறோம், அதில் நீயும் ஜாயின் பண்ணிக்கோ, உனக்கு தான் வழினா என்னன்னு தெரியாதே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதுக்காக தான் ஹீரோவே செட் பண்ணியிருக்காங்க போல. இதை கேட்கும்போது ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அடுத்த டக்குன்னு போலீஸ்க்கு கால் பண்ணி அவன் பாட்டுக்கு சொல்லிட்டான். எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன இப்படி நான் கால் பண்ணால் என்ன ஆகும்னு தெரியும்ல, மரியாதையாக போயிருங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு செம்மையாக திட்டிட்டு வெளியே வரான். ஏன்னா ஃப்ரெண்டு மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பான். இப்போ அவனே வந்து என்ன சொல்லிட்டு இருக்கான், இங்கே பார்த்தல அவருக்கு இருக்க அதே பிரச்சனை தான் எனக்கு இருக்குது, நானும் நாளைக்கு இதே மாதிரி வீல் சேரில் தான் உட்காருவேன், நான் எத்தனை வருஷத்துக்கு
அப்படியே உட்காந்துருக்க, என்னால் அப்பெல்லாம் வாழ முடியாது, நான் சாகணும்னு நினச்சா சாகணும், அவ்வளோதான், அதுக்கு தானே உனக்கு உதவி பண்ண சொல்கிறோம், நீ ஒரு பெரிய டாக்டர், இதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்ல, பைத்தியம் போ, பைத்தியம் மாதிரி பேசாத அப்படின்ட்டு பயங்கரமாக திட்டிட்டு வெளியே வந்தவன் நேராக லாயருக்கே கால் பண்ணி, இங்கே பாருங்க இப்படி மினிஸ்டர் வீட்டில் கூப்பிட்டாங்களா, அங்கே எனக்கு ஒரு வீடியோ காமிச்சாங்க, அதில் ஒருத்தவங்கள கொள்றாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா இங்கேயே அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு போட்டும் விட்டுட்டான். ஆல்ரெடி லாயர் வந்து இதுக்கு பின்னாடி ஏன் இருக்கா அப்படின்னு தானே தேடிட்டு இருந்திருப்பான். இப்போ இதை பார்க்கவும் அடுத்த செகண்டே ஒட்டுமொத்த படையும் கூட்டிட்டு உள்ளக்க போய் பார்த்தா அங்கே மினிஸ்டர் செத்து போய் கிடக்குறாரு. அவருக்கு பக்கத்தில் அந்த இன்ஜெக்ஷன் இருக்கு. ஆல்ரெடி எல்லாம் பிளான் தானே. ஸோ அந்த லாயர் கிட்ட சொல்லி நீ என்னை ஃபர்ஸ்ட் கொன்று, ஆனால் நம்மளோட பிளான் மட்டும் என்னைக்குமே இதாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை வந்து இவங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்னன்னா இன்ஸ்டண்ட்டாக அவங்க செத்துருவாங்க அந்த மருந்து போட்டாலே. அது என்ன நோயாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பெருசாக வலிக்காது, தூங்குற மாதிரி தான் இருக்கும், பட் உயிர் போயிடும். அப்படி ஒரு மருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை மட்டும் நீ எப்படியாவது ஒட்டுமொத்த உலகம் ஃபுல்லாக பரப்ப அப்படின்னு இந்த கேரக்டர் சொல்லிட்டு அது பாட்டுக்கு செத்து போச்சு. இங்கிட்ட கட் பண்ணால் அந்த லாயரும் இன்னொரு ஆளும் சேர்ந்து அந்த மருந்தை எடுத்துட்டு இந்த நாட்டை விட்டு தப்பி ஒரு சீனை காட்டுறாங்க. கட் பண்ணா லாயர் வந்து எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, மினிஸ்டர் செத்து போயிட்டாரு, லாயர் எஸ் ஆயிட்டான், ஆனால் நாங்கள் தேடிட்டே தான் இருக்கோம், எல்லா இடத்துலையும் தேடி எப்படியாவது அவங்களை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னவர் இத்தனை வருஷமா இவனை வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காரு இல்லையா. அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்குறாரு. அதை விட முக்கியமாக லாயருக்கும் வந்து கேன்சர் இருக்குது ஹீரோக்கு தெரியும். ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து இவனுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகி மயக்கமாயிருப்பான். ரோட்டில் ஹாஸ்பிட்டல் கூட்டு வரப்போ ஹீரோ தான் ட்ரீட்மெண்ட்டே பார்த்துருப்பான். அப்போவே சொல்லியிருப்பான் இப்போவும் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். பட் இங்கே எங்களோட கண்டிஷன் வந்து நல்லா தான் இருந்திருக்கும். கண்ணெல்லாம் திறந்து பார்த்து அவங்க கேட்கறதுக்குலாம் கண்ணை அசைஞ்சே பதில் சொல்லியிருப்பான். சடனாக பார்த்தா அவனோட ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆயிருச்சு. இப்போ உடனே ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், அதுவும் பிரெயின் சர்ஜரி தான், அதை பண்ணால் மட்டும்தான் இவனை காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டு அடுத்த செகண்ட் ஹீரோ அடிச்சு பிடிச்சி ஓடி வர்றான். இவங்க என்னதான் என்னை டாக்டர்னு சொல்ல காட்டி நான் அவனை உயிரை காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போயிட்டாங்க. பட் அவங்களுக்கு நல்லா தெரியுது அவனோட ஹார்ட் பீட் ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிருச்சு, நம்ம சிபிஆர் பண்ணாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோ விட ரெடியாகவே இல்லை. அவன் போட்டு அமுக்கிட்டே இருக்கான். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, 1/4 மணி நேரமே ஆயிடுச்சு. சுற்றி இருக்க எல்லாரும் தடுக்கிறாங்க, அவ்வளோதான் அவன் இறந்துட்டான், ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோவால் அதை வந்து ஏற்றுக்க முடியலை. ரொம்ப ஃப்ரெஷ்ரேட் ஆகிட்டான். எந்த அளவு அப்படின்னா ஹீரோயின் வந்து சொல்கிறா அது அவ்வளோதான், அவனோட லைஃப் முடிஞ்சிருச்சு, நீங்கள் எதுவும் அதை நினச்சி கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லலை. இவனுக்கு செம்ம கோவம் வருது. பார்த்தலாம் அவன் செத்து போனான்ல, அதே மாதிரி தான் நாளைக்கு நானும் சாவேன், எதுக்காக என்கிட்ட பேசிட்டு இருக்கு அப்படின்னு ஹாஷா பேசிட்டு போயிட்டான். அவனுக்கு ஒரு பக்கம் என்னன்னா இந்த நோயால் யாரும் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனால் இப்போ கண்ணு முன்னாடி செத்து போனது அவனால் ஏற்றுக்கவே முடியலை. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின்ட்ட பேச மாட்டான், யார்ட்டையுமே பேச மாட்டான். அண்ட் இவங்களோட ஹாஸ்பிட்டலில் ஓரளவு சரி ஓகே ஹீரோக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் அதுக்குன்னு பார்த்தா இவன் நல்ல டாக்டர் தானே அப்படின்ட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நம்ம பசங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹீரோ இது வரைக்கும் எவ்வளோ பேருக்கு சரி பண்ணியிருக்கான், அதுவும் பெரிய பெரிய விஷயங்கள் அந்த மாதிரிலாம் சரி பண்ணியிருக்கான். ஈவன் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு பாதிச்ச நோயை இப்போ சரி பண்ணான்ல, அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கிறாங்க. நிறைய பேர்கிட்ட வந்து சைன்லாம் வாங்கிட்டு வந்து பெட்டிஷன்லாம் கொடுக்குறாங்க, நீங்கள் ஹீரோ வேலையை விட்டு தூக்கக்கூடாது அப்படின்ட்டு. இதனாலே வந்து இவங்க எல்லாருக்குமே சரி ஓகே ஹீரோ வரட்டும் அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஃபாரின் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னன்னா ஃபாரின்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிஐபிஏ இருக்க பேஷண்ட்டை கூப்பிட்டு அவங்களுக்கு தான் வலினா என்னன்னு தெரியல, ஸோ அவங்களோட பிளட்டை யூஸ் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான பெயின் கில்லர் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேன்சர் பேஷண்ட்டுக்குலாம் வந்து என்னதான் நம்ம மருந்து கொடுக்க அவங்களோட வலிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். கேன்சர்னு இல்லை, பொதுவாக இந்த மாதிரி நிறைய நோய்கள் இருக்குது, அவங்களுக்குலாம் பெயின் இருந்துகிட்டே தான் இருக்கும். பெயின்கான டேப்லெட் கொடுத்தாலும் அது வந்து ஓரளவு தானே கேட்கும், அதுக்கப்புறம் அகைன் அவங்க டேப்லெட் போட்டு தான் ஆகணும். அப்படி இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான மெடிசன் கண்டுபிடிச்சா அவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோவை வந்து கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிடலாம் இல்லை, இவன் அப்ளை பண்ணியிருக்கான், அதுக்கு ஓகே ஆயிடுச்சு. ஸோ ஃபாரின் கிளம்புறான். இது பார்க்குற ஹீரோயினுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கிடையில் இங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்காரு இல்லையா, அவரோட கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாயிருச்சு, பிரெயின் டெட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான், பிரெயினே டெட் ஆயிடுச்சு. அதோட அவங்க அப்பா அப்போவே வந்து ஆர்கன்ஸ்லாம் டொனேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு, சைன் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டருக்கு தான், அவரோட அந்த உறுப்பெல்லாம் எடுக்கிறதுக்காக. இந்த இடத்துல எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கங்மிலேருந்து ஹீரோயின்லேருந்து அவங்க அம்மா எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், அவங்க அப்பாக்கான இறுதி சடங்குலாம் நடக்குது. ஆனால் அதுக்கு கூட ஹீரோ வரவே இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிட்டா. ஏன்னா ஒரு சப்போர்ட்டாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நம்பியிருப்பான். ஆப்ரேஷன் நடந்தப்பையும் சரி, ஒரு இறுதி சடங்கு எதுக்குமே வரலைங்கல, அவள் அப்படியே நொறுங்கி போயிருக்கப்போ தான் கங்மி வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஆக்சுவலாக அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணதே ஹீரோ தான், அவன் பக்கத்தில் தான் இருந்திருக்கான், இருந்தாலும் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிருக்கான். இப்போ அவன் கிளம்புறான், போ சீக்கிரம் போய் பாரு அப்படிங்க. அடுத்த செகண்டே அடிச்சு பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு ஓடி வந்தான். நம்மளால ரெடியாக இருக்கான் போகிறதுக்கு, இவ்வளோ அதுக்கு மேலே முடியலை, கண்ணா பின்னான்னு திட்டான், ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ட்டு. சடனாக பிடிச்சி கிஸ் பண்ணிட்டான். அட பாவி, கிளம்புறப்ப தான் உன் காதலை சொல்லுவியாங்கிற மாதிரி தான் இருக்குது. அட்லீஸ்ட் சொன்னதுக்கப்புறம் போகாமல் இருப்பானான்னு பார்த்தா இல்லை, நான் போய் தான் ஆகணும், எனக்கு தெரியும் இந்த லவ்வை சொன்னால் நீ அஃபெக்ட் ஆவ, ஆனால் புரிஞ்சுக்க நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் போய் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அவனோட லவ்வை சொன்னவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். ஆனால் அதுக்கப்புறம்
ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட 2 பேரும் கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. டெய்லி ஹீரோ வந்து மெயில் பண்ணுவான். என்ன மெயில்னா அவனோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, அவனோட பிபி எல்லாத்தையுமே மெயில் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஹீரோயினும் பார்த்துட்டே இருப்பான், மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணுறது அப்படின்ட்டு நல்லா தான் போயிருந்திருக்கும். திடீர்னு ஒரு 3 மாதம் கழிச்சு பார்த்தா எப்போவுமே காலையில் வந்தோன்னே மெயில் செக் பண்ணுவான். இன்றைக்கி மெயில் வரவே இல்லை. சரி கொஞ்சம் லேட்டாக வரும் பார்த்தா அன்றைக்கி ஃபுல் டே வரவே இல்லை. இப்போ கால் பண்ணுறா, கால் போக மாட்டேங்குது, எடுக்க மாட்டாங்க. அங்கே இருக்க ரிசர்ச் சென்டருக்கும் கால் பண்ணுறா, அங்கே இருக்க டாக்டர்ஸ்க்கும் கால் பண்ணுறா, யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் இவளால் முடியல, இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணி ஏர்போர்ட்டுக்கே வந்துட்டான். ஆனால் கால் பண்ணிட்டே வந்திருப்பாளாம். சடனாக பார்த்தா ஹீரோட ஃபோனை யாரோ எடுக்கிறாங்க. அங்கிட்டேருந்து ஒரு ஃபாரினர் தான் பேசுகிறாரு. அதுவும் ஹீரோ கூட வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தான் பேசுகிறாரு. அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு. அதுவும் முக்கியமாக இந்த விஷயத்தில் அவர் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்காரு. ஸோ உங்ககிட்ட பேச முடியாதுன்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டாரு. ஹீரோயினுக்கு என்னன்னா, சரி ஓகே ஹீரோ நல்லா இருக்கான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு சின்ன ஆறுதல் இருக்குது. ஆனால் அவன் பேசவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருக்கா. பட் இங்கே ஹீரோட நிலைமை நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அவனோட காதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இவங்களுக்கு இருக்க பிரச்சனை என்ன, அந்த பிரெயினுக்கு அந்த சிம்டம்ஸ் போகவே மாட்டேங்குது. அதனாலே பிரெயின் தான் நிறைய அஃபெக்ட் ஆகும் இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம். இப்போ ஹீரோவும் அதே ஸ்டேஜில் தான் இருக்கான். கிட்டத்தட்ட நம்ம எங்கோட ஸ்டேஜ்னே வச்சுக்கலாம். அதோட வாயிலெலாம் டியூப் விட்டு அது வழியாக தான் மூச்சு விட்டுட்டு ரொம்ப படுக்கையாக இருக்கான். ஆனால் அந்த ஹீரோயின்ட்டு சொல்ல வேணான்னு சொல்லியிருப்பான் போல். அதனால தான் அவரும் அப்படி போய் சொல்லியிருக்காரு. பட் இங்கே ஹீரோயின் சரி ஓகே ஏதோ வகையில் ஹீரோ வந்து ரிசர்ச் சென்டரில் ரொம்ப பிஸியாக இருக்கான், ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, எதையோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையிலே இருக்கா. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆயிருக்கும். இப்போ ஹீரோயின் சீனியர் டாக்டரே ஆகிட்டா. அவளுக்கு கீழெல்லாம் 3 பேர் இருக்காங்க. 3 பேரை துவச்சி எடுக்கிறா. கண்ணா பின்னா திட்டுவா போல். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஆளாக இருக்கா. பட் இப்போவுமே ஹீரோ என்னைக்காவது மெசேஜ் பண்ண மாட்டானா, கால் பண்ண மாட்டானா அப்படின்ட்டு டெய்லி அவனை பற்றி பார்க்குறது, அந்த நியூஸை பார்க்குறது அப்படின்னே தான் இருக்கா. இப்போ கூட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரப்போ சடனாக பார்த்தா பின்னாடி யாரோ வர்றாங்க. பார்க்குறதுக்கு அவளுக்கு வந்து நமக்கு ஹீரோ பின்னாடியே வர மாதிரி அவளுக்கு தோணுது. இருந்தாலும் பின்னாடியே திரும்பி பார்க்காம வந்துட்டே இருக்கா. லிஃப்ட் கிட்ட வந்து நிற்கிறப்ப கரெக்டாக ஒரு ஆள் வந்து நிற்கிறாங்க. அது வேறு யாருமே கிடையாது, ஹீரோ தான். 3 வருஷம் கழிச்சு பார்க்குறா. எப்படி இருக்கும், ஓடி போய் ஹக் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், பேசணும் அப்படின்னு தோணும் இல்லையா, தோணுது. ஆனாலும் கோவம் தான் தடுக்குது. அது என்ன 3 வருஷம் ஆச்சு, ஒரு கால் ஒன்றுமே இல்லை, பிஸியாக இருந்தாலும் ஒரு மெசேஜ் பண்ண முடியாதா அப்படின்ட்டு எதுவுமே சொல்லாமல் அவ பாட்டுக்கு போயிட்டா. ஹீரோ கொரியாவுக்கு வந்து 1 இயர் ஆச்சான். 1 வருஷமா அவன் இங்கே தான் இருக்கான். இதை கேட்கும்போது அவளுக்கு எப்படி இருக்கும்? ஆல்ரெடி அவளுக்கு வந்து செம்ம கோவத்தில் இருக்கா. இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கான், வந்து பார்க்கல, பேசல, ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை அப்படின்னா அப்புறம் என்ன, இதனா லவ்வா இல்லை வேறு எதுவுமா அப்படின்ட்டு செம்ம டென்ஷன் ஆகிறா. ஆனால் அப்போ தான் நம்ம லீ வந்து ஒரு விஷயத்த சொல்கிறான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லா உண்மையும். ஹீரோ வந்தோடனே லீக்கு தான் கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். அந்த டைமில் ஹீரோக்கு வந்து இனிமேல் ட்ரீட்மெண்ட் போயிட்டே தான் இருந்திருக்கு. இவங்க பண்ண அந்த ரிசர்ச் வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு. ஓரளவு ஒரு பெயின் கில்லரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஹீரோவோட உடம்பு இன்னும் சரியாகலை. அவளை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நல்ல ஹெல்த்தியான பர்சனாக வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹீரோ வந்து மறைஞ்சிட்டே வாழ்ந்திருக்கான். ஆனால் ஒரு நாள் கூட அவன் உனக்கு பார்க்காம இருந்ததில்லை அப்படின்னு சொல்கிறான். கட் பண்ணால் நமக்கு ஒரு சீனை காட்டுறாங்க. கிட்டத்தட்ட இந்த 1 வருஷமாக சார் டேரா போட்டதே இவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் தான். அங்கே வந்து பக்கத்தில் கேண்டீன் இருக்கும், அங்கேயே தான் உட்காந்துருப்பான். ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருவான். வந்து உட்காந்து இவளையே பார்த்துக்கிட்டே இருப்பான். இவளை போகிறது வர்றது பேசுறது வைக்கிறதுன்ட்டு டெய்லி இவளை பார்க்குறது தான் வேலை. இப்படி தான் பண்ணிட்டு இருந்திருக்கான். இதெல்லாம் கேட்கவும் இவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஆனாலும் கோவம் இருக்கும் இல்லையா, அதனாலே பேசாமல் மூஞ்சியை காமிச்சிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கா. கட் பண்ண எல்லாருமே டின்னருக்காக வந்திருக்காங்க. ஹீரோ வேறு வந்திருக்கான்ல. ஸோ என்ஜாய் பண்ண வந்தா ஹீரோ சொல்லிட்டா, நான் இனிமேல் இந்த ஹாஸ்பிட்டல் வர மாட்டேன், எனக்கு வேறு ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு. இதை கேட்கவும் எல்லாருக்கும் டல் ஆயிடுச்சு. சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஹீரோயின் வேறு பேசவே இல்லையா. எல்லாரும் ஏண்டி இப்படி பண்ணுறப்போ போய் பேச அப்படிங்க. அவனும் பின்னாடியே ஓடி வர. ஹீரோ பார்க்குற பயங்கரமாக திட்டுறா. பட் ஹீரோ சரி ஓகே விடு, அதான் வந்துட்டேன்ல, நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்ல. இதுக்கு மேலே அவளாலே இருக்க முடியல. ஸோ அகைன் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க, ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்படி எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அம்மா தான் இங்கே சேர்மனாக இருக்காங்க. அதே மாதிரி கங்மீலி இருக்காங்கல்ல, அவங்க 2 பேத்துக்குள்ள லவ் ஆகி 2 பேர் கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. இது ட்விஸ்ட்டாக இருக்குல்ல. அதை விட முக்கியமாக ஹீரோயின் தான் இப்போ இங்கே சீனியராக இருக்கா. எல்லாமே அவள் தான் சொல்லி கொடுக்குறா. லீயும் தான். அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே ப்ரெஸ் மீட் நடக்குது. அங்கே ஹீரோ, லாயர், அதே மாதிரி அந்த நர்ஸ் எல்லாருமே உட்காந்து பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக என்னன்னா நர்ஸ்மே நல்லாவே மாறிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கோபம் இருந்திருக்கும், தான் பொண்ணை கடத்தி கொலை பண்ணியிருக்கான், அதுவும் நெருப்பில் உயிரோட. அவன் அப்போ எவ்வளோ துடிக்கணும்னு இவங்க நினச்சிருப்பாங்க. அதுக்கு கடவுளே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவனுக்கு கேன்சர் கொடுத்து அவன் வழியிலே நொந்து சாகட்டுன்ட்டு. பட் ஹீரோ இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் அவங்க பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் லாயரும் பண்ணியிருப்பாரு. பட் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாத்தையுமே. அதை விட முக்கியமாக அந்த பேஷண்ட் வந்து சைன் போட்டதா இவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்கல்ல. பேஷண்ட்லாம் சைன் போட கிடையாது, இவங்களே தான் சைன் போட்டு பேஷண்ட் சைன் போட்டதா சொல்லியிருப்பாங்க. அதுவுமே ஹீரோக்கு தெரியும். ஆனால் அவங்க மாட்டி விடலாம் கிடையாது. இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்படி தீராத நோயால் கஷ்டப்படுறவங்க, முக்கியமாக கேன்சரால் கஷ்டப்படுற சின்ன பிள்ளைங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம பசங்க எல்லாருமே ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோ எங்கே இருக்கான், எங்கே ஒர்க் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டு வர்றாங்க. பார்த்தா கிட்டத்தட்ட அது ரொம்ப அவுட்டரில் இருக்குது, ஒரு காடு மாதிரி இருக்குது, பசுமையாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவுமே ஒரு ஹாஸ்பிட்டல் தான். பட்
ரொம்ப ஸ்பெஷலான ஹாஸ்பிட்டல். கேன்சர், அப்புறம் தீரா நோய் அப்படின்ட்டு நிறையா இருக்குல்ல, அதில் கஷ்டப்பட்டு லாஸ்ட் ஸ்டேஜில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான ஹாஸ்பிட்டல் தான் இது. இதில் வந்து உயிர் வாழுவாங்க, உயிர் வாழ மாட்டாங்க அப்படிங்கிறதுலாம் அடுத்தபட்சம். பட் அவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அதுக்காகவே ஓப்பன் பண்ணியிருக்கான். அங்கே தான் இந்த நர்ஸுமே இருக்காங்க போல். எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இவங்க வரவும் ஹீரோ பார்க்குறான், வந்துட்டிங்களா வாங்க வாங்க, ஆளாளுக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்ட்டு எல்லாரையும் கவனிக்க வச்சுட்டான். இது கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லை, ஒரு ஹோம் மாதிரி இருக்குது. ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸாக இருக்கட்டும், நர்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பாசமாக அன்பாக தான் பழகுறாங்க. அவங்கள தான் குடும்பத்தில் ஒரு ஆளாக தான் பார்த்துக்கிறாங்க. அப்படி தான் ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும்னு நினச்சா அதுதான் நடந்திருக்கு. ஆனால் ஹீரோக்கு இருக்க பிரச்சனை சரியாயிடுச்சான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அது சரி ஆகாது. அவன் வந்து டெய்லி அவனை செக்அப் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஃபீவர்லேருந்து எல்லாத்தையுமே அவன் செக் பண்ணிட்டே தான் இருக்கும், மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவனால் லைஃப் லாங் வாழ முடியும். பட் ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ பார்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னதான் தனக்கான ஒரு வியாதி இருந்தாலும் அதை கண்டுக்காமல் மற்றவங்களுக்காக ஓடுறான் இல்லையா, வழினா என்னன்னே தெரியாது. ஆனால் மற்றவங்க துடிக்கிறத பார்த்து இவன் துடிக்கிறான் இல்லையா, இப்படி ஒரு மனசு யாருக்கு வரும் அப்படின்ட்டு அவனே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த மூவி முடியுது. இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.